ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14-15 वचनங்களுக்கு நம்முடைய கவனத்தை மீண்டும் திருப்பி கொண்டு வருவோம். एक और बार आइए उत्पत्ति 6 अध्याय का 14-15 वचन की ओर हमारा ध्यान लगाएं। तुम्हें गोफर काष्ठरे गोटे जहाज निर्माण करो, तही मध्य नाना कोठरी बनाई तहीर भीतर और बाहर झुणा द्वारा लेपन करो। ताहा एही प्रकार निर्माण करिबो, दीर्घरे 300 हाथ, प्रस्थरे 50 हाथ, उच्छरे 30 हाथ हेबो। தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। परमेश्वर महिमा हेउ। படைத்த எல்லாவற்றையும் மனிதனுக்காக தேவன் படைத்தார், மனிதனையோ தனக்காக தேவன் படைத்தார். और जो कुछ भी परमेश्वर ने सृष्टि किया है सब कुछ मनुष्य के लिए किया है और मनुष्य को अपने लिए उसने बनाया। நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கப்படாதவர், அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். हमारा परमेश्वर सृष्टि ना किया जाने वाला सृष्टिकर्ता है। हमारे परमेश्वर सृष्टि करा न जाई पारिबा से सृष्टिकर्ता। அவர் சிருஷ்டிகர்த்தராக இருந்து சகலவற்றை தம்முடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்திருக்கிறார். वो सृजनहार परमेश्वर होते हैं, सब कुछ अपनी बातों के द्वारा या लफ्ज के द्वारा उसने बनाया। படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மனிதனுக்காகவே தேவன் படைத்திருக்கிறார். जो कुछ भी उसने सृजा सब कुछ मनुष्य के लिए ही उसने सृजा है। மனிதனை தேவன் சிருஷ்டித்ததோ தன்னை நேசிக்கவும் வணங்கவும் தன்னோடு இருக்கவும் தேவன் அவனை சிருஷ்டித்தார். और मनुष्य को परमेश्वर अपने संग रहने के लिए, उसको दंडवत करने के लिए, उसको प्रेम करने के लिए उसने बनाया है। மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்தில் அவன் தேவகுமாரன் என்று அறியப்பட்டான். जिस समय में मनुष्य बनाया गया वो परमेश्वर का पुत्र बोल के कहा गया। ஆதாமை தேவன் உண்டாக்கினார், ஆதாம் தேவகுமாரன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. आदम को परमेश्वर ने बनाया और आदम परमेश्वर का पुत्र है बोल के पवित्र शास्त्र कहता है। தேவனுக்கு மகனாக ஒரு குமாரனாக தான் மனுக்குலமானது சிருஷ்டிக்கப்பட்டது. मनुष्य का पुत्र परमेश्वर के लिए एक पुत्र होते हुए उसका लड़का होके बनाया गया। அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமியில் வைக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்பதை கடந்த நேற்று தினத்திலே நாம் தெளிவாக படித்தோம். इस प्रकार सृजा जाते हुए इस पृथ्वी में रखा जाने के बाद क्या बीता उसके बारे में बीते हुए दिन हम पढ़े। மனிதன தேவன் தன்னை போலவே செம்மையானவனாகவே படைத்திருந்தார். मनुष्य को परमेश्वर अपने समान ही सीधा बनाया। தம்முடைய சாயலையும் தமது ரூபத்தையும் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். अपना स्वरूप और समानता को मनुष्य को परमेश्वर ने दिया। தேவ சாயலாலும் தேவனுடைய ரூபத்தாலும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு பூமியின் மேல் வைக்கப்பட்டான். परमेश्वर के स्वरूप में और समानता में बनाए जाते हुए मनुष्य इस पृथ्वी पर रखा गया। மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு தூரம் போனான். मनुष्य पाप करके परमेश्वर से दूर चला गया। ஆதாம் செய்த பாவத்தினாலே மனுக்குலம் சபிக்கப்பட்டது. आदम करने वाले पाप के कारण मानव जाति श्रापित हुआ। அவன் மகனாகிய காயின் செய்த கொலையினாலே பூமியும் சபிக்கப்பட்டது. और उसका पुत्र कैन करने वाले पाप के कारण पृथ्वी श्रापित हुआ। பூமியும் சபிக்கப்பட்டு போனது, மனுக்குலமும் சபிக்கப்பட்ட நிலையில் வந்துவிட்டது. पृथ्वी भी श्रापित हुआ, मानव जाति भी श्रापित स्थिति में आ पहुंचा। இந்த சூழ்நிலையில் தனக்கென்று தேவன் ஒரு கூட்டத்தை வேறு பிரித்தார். और इस परिस्थिति में परमेश्वर अपने लिए एक झुंड लोगों को अलग किया। அவர்கள்தான் தேவகுமாரர்கள், ஆதாமுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டதான சந்ததி. और वही है आदम के दूसरे पुत्रों के द्वारा जन्म हुए संतान जो कि परमेश्वर के पुत्र कहलाए जाते हैं। ஆதாமுடைய முதல் குமாரனாக காயின் மூலமாக உண்டான சந்ததி மனுஷகுமாரர்கள். आदम के पहले पुत्र कैन के द्वारा उत्पन्न होने वाले सारे लोग मनुष्य के पुत्र हैं। இந்த ரெண்டு கூட்டத்தாரும் ஒருவரோடு ஒருவர் சேரக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். और ये दो झुंड के लोग आपस में नहीं मिलना चाहिए, यही परमेश्वर का निर्णय था। ஆனா அவர்களோ ஒருவரோடு ஒருவர் சேர ஆரம்பித்தார்கள். लेकिन वे आपस में एक दूसरे से मिलने लगे। இந்த மனுஷகுமாரராகிய காயின் வம்சத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, मनुष्य के पुत्र कैन के वंश के बारे में हम पढ़ने के समय में, இந்த உலகத்தில் முதலாவதாக அவர்கள்தான் வாத்திய கருவிகள் உண்டு பண்ணி கொண்டவர்கள். इस संसार में सबसे पहले देखने से वही संगीत यंत्रों को बनाने वाले लोग। காயின் வம்சத்தார் வாத்திய கருவிகளை உண்டு பண்ணுவதும் பாடல்களை பாடுவதும் அவர்கள் பல்வேறு நடனங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதும் அவருடைய பொழுதுபோக்காக இருந்தது. और कैन के जो वंश है वो कई प्रकार के वाद्य यंत्र बनाना और गीतों को गाना, कहीं नाच नृत्यों को सीखना, ये सब उनका क्रम होके दिखाई दिया। பூமியில ஒரு விதமான சந்தோஷத்தை தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டார்கள். पृथ्वी पर अपने लिए एक किस्म का आनंद को उत्पन्न करने लगे। மனிதன் உலகத்தில் தன் சந்தோஷத்துக்காக எதையோ உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். मनुष्य संसार में अपने आनंद या खुशी के लिए क्या कुछ बनाता है। தேவனுடைய மனிதனுடைய சந்தோஷம் தேவ சமூகம், ஆனால் அதை விட்டு உலகத்திலே பலவிதமான சந்தோஷங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி கொள்கிறார்கள். मनुष्य का वास्तविक आनंद परमेश्वर का सम्मुख है, लेकिन वे उसको छोड़ते हुए संसार में दूसरे कहीं बातों की ओर लग जाते हैं। ஆகையால் அவர்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரோடு கூட ஆரம்பித்தார்கள். इसीलिए हम वहाँ पर पढ़ते हैं कि परमेश्वर के पुत्र लोग मनुष्य के
पुत्रों के साथ मिला जुला करने लगे। அவர்கள் தேவனை விட்டு பாவத்தை பால் போல் குடித்து அக்கிரமத்தை அல்வா போல் புசிக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். और वे परमेश्वर को त्यागते हुए पाप को दूध के मानित पीते हुए उसका अनुभव करके अधर्म करते हुए दिखाई देने लगे. இது நிமித்தமாக தேவன் அவர் மேல் கோபம் கொண்டார். और इसी के कारण परमेश्वर उनके ऊपर क्रोधित हुआ. மாத்திரமல்ல தேவனை விட்டு அந்நியரோடு மனுஷகுமாரோடு அவங்க பழக ஆரம்பித்தார்கள். उतना ही नहीं, वो परमेश्वर को छोड़ते हुए मनुष्य के पुत्र या अन्य लोगों के साथ वो मिलने लगे. அவர்கள் அக்கிரமக்காரராய் மாறி போனார்கள். वे अधर्मी या कुकर्म करने वाले होके बदल गए. பல்வேறு ஆசைகளினால் இழுக்கப்பட்டார்கள். कई प्रकार की अभिलाषाओं के द्वारा खींचे गए. அவர்களுடைய ஜீவியம் ரொம்ப கொடூரமுள்ளதாய் மாறி போனது. उनका जीवन बहुत ही क्रूर होके बदल गया. உலகத்துல அடிப்பிடி சண்டையில் இறங்கி விட்டார்கள். संसार में मारपीट लड़ाई झगड़ा इस प्रकार स्थिति में आप पहुंचे. மனிதன் மனிதனை கொல்லுவதும், मनुष्य मनुष्य को मारना, மனிதனுக்கு துரோகம் செய்வதும், मनुष्य का द्रोह करना, மனிதனை கொலை செய்வதும், मनुष्य का हत्या करना, மனிதனுக்கு தீமை செய்வதும், दूसरे मनुष्य का बुराई करना, நேரமும் மனிதனுடைய நேரமாய் காலங்களாய் மாறிவிட்டது. और यही पूरे मनुष्य का पूरा समय होके बदल गया. கொடுமையினால் பூமியானது நிரப்பப்பட்டது. और क्रूरता से उपद्रव से पृथ्वी भर गया. மனிதன் பூமியை கொடுமையினால நிரப்பி விட்டான். मनुष्य पृथ्वी को उपद्रव से भर दिया. சில வேளையில நல்ல பொருள் இருந்தாலும், कभी कभी कुछ अच्छी चीज होने पर भी, நல்ல பாட்டில் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுவோம், अब सोच लीजिए कि अच्छा एक बॉटल है, அது நல்ல உபயோகத்துக்காக தான் செய்யப்பட்டது. उसको अच्छे इस्तेमाल किए जाने के लिए, अच्छी रीति से इस्तेमाल किए जाने के लिए बनाया गया. பாட்டிலில் விஷம் ஏதாயிலும் ஊற்றி விட்டால் திரும்ப நாம் அதை உபயோகப்படுத்துவதில்லை, அதை தூக்கி தூர போட்டு விடுகிறோம். लेकिन उसी बॉटल में अगर हम किसी प्रकार कोई विष डाल देते हैं तो उसको दोबारा हम इस्तेमाल नहीं करते, उसको फेंक देते हैं. அது பாட்டில் செய்த தவறு அல்ல, பாட்டிலில் விஷம் ஊற்றுகிறானே அந்த மனிதன் செய்த தவறு. और उस का गलती बॉटल का गलती नहीं है, लेकिन जो इंसान उस बॉटल के अंदर जहर डालता है उसका गलती ये है. இந்த உலகம் ஒன்றும் செய்யவில்லை, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கொடுமை செய்து கொடுமையினாலே நிரப்பினார்கள். और इस संसार ने तो कुछ नहीं किया, लेकिन संसार में वास करने वाले मानव जाति जो है उपद्रव करते हुए पृथ्वी को उपद्रव से भर दिए. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது. परमेश्वर ने पृथ्वी को देखा, वो बिगड़ी हुई अवस्था में है. தேவன் சீர் அமைப்போடு சிருஷ்டித்தார், அதை சீர்கேடாக மாற்றிக் கொண்டார்கள். परमेश्वर ने उसका अच्छे सुंदर से बनाया था, लेकिन वो बिगड़ी हुई अवस्था में है. இவர்களின் நடுவில் தான் நோவா என்கிற ஒரு பக்திமான் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். और उनके बीच में ही नूह बोल के एक धर्मी जन उनके बीच में वास कर रहा था. நோவா பிறந்த காலத்திலேயே அவன் ஆறுதலின் மகன் என்று அறியப்பட்டான். और नूह जन्म होने के दिन में ही वो तसल्ली देने वाला पुत्र बोल के कहा घोषणा किया गया है. நோவா பிறந்த பொழுது அவருடைய தகப்பனார் அவருக்கு ஏன் இந்த நோவா என்று பெயரிடுகிறார்? नूह जन्म होने के समय में क्यों उसके पिता उसको नूह बोल के नाम दिया? 5ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் நாம் படிக்கும் பொழுது 5 अध्याय का 29 वचन आखिरी भागों में पढ़ने के समय में, குண்டான இந்த வேளையிலும் பூமியில காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலும் இவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று தகப்பன் பெயரிட்டார். और पृथ्वी में दिखाई देने वाले ये सारे विषयों में, इन सारे कामों में, हमारे कठिन परिश्रम में ये हमको शांति देगा कहते हुए उसके पिता ने उसका नाम नूह रखा. பெயர்ங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. नाम कहने से एक इंसान का बहुत ही महत्वपूर्ण विषय है. அவன் எப்படி வருங்காலத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்துதான் தேவன் அவனுக்கு பெயரை அனுமதிக்கிறார். भविष्य में वो कैसा रहेगा ये जान के ही परमेश्वर उसको एक नाम देता है. ஒரு மனிதனுடைய பெயர் எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான் என்று சொல்லி 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். पहला सामुएल 25वां अध्याय का 25वां वचन में पढ़ते हैं, एक इंसान का नाम जैसा है वो वैसा ही रहता है. அதனால் தான் வேதத்தில் பலருக்கும் ஆண்டவர் பெயர் முன் குறித்தார். इसीलिए शास्त्र में कई लोगों का नाम पहले से ही परमेश्वर ने रखा था. ஆண்டவர் பெயர் முன் குறித்தது அவருடைய வருங்கால ஜீவித்தை முன் அறிவித்தை அவருக்கு பெயர் முன் குறித்தார். और कई लोगों का नाम पहले से परमेश्वर ने ठहराया है, क्योंकि उनके भावी जीवन कैसे रहेगा उसको जानकारी पाते हुए परमेश्वर ने ऐसा किया. ஆகாமோடு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் 100 வயதில், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடு. और इब्राहिम से परमेश्वर ने कहा 100 उम्र में तेरा एक लड़का होगा, उसको तो इसहाक बोल के नाम रखना. சொல்லுகிறார், அவன் மூலம் உனக்கு நான் ஒரு பெரிய சந்ததி உண்டு பண்ணுவேன். और परमेश्वर कहता है कि उसके जरिए मैं तेरे वंश को बढ़ाऊंगा. அதே போல இயேசு பிறக்கும் முன்னதாகவே அவருக்கு பெயர் முன் குறிக்கப்பட்டது. उसी रीति से हम देखते हैं कि यीशु के जन्म से पहले ही उसका नाम ठहराया गया. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். और एक कुमारी जन्म लेते हुए बच्चे जन्म देंगे और उसका नाम इमानुएल रखा जाएगा. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டது, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அது முடிந்தது. और यशायाह 9 अध्याय में वो कहा गया है, मत्ती पहला वचन अध्याय में पूरा हुआ है. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். यीशु कहने से अपने लोगों को पापों को दूर करते उनको उद्धार करने वाला है. இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். इमानुएल कहने का अर्थ वो हमारे संग रहने वाला है. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று நோவாவுக்கு தகப்பனால்
தெரிந்து கொள்ளப்பட்டு அவனுக்கு வைக்கப்பட்டது. ऐसे चुने हुए नामों में से एक नाम है अपने नूह के और पिता के जरिए नूह का नाम रखा गया. பிறக்கிற காலத்தில் உலகம் ஒரு இக்கட்டுக்குள் இருந்தது. और वो जन्म होने के समय में संसार एक संकट भरी परिस्थिति में दिखाई दिया. உலகம் ஆறுதலை இழந்து போயிருந்தது. संसार शांति रहित होके दिखाई दिया. ஆறுதல் அற்ற நிலவரத்தில் தான் நோவா பிறக்கிறான். और संसार में शांति रहित स्थिति में ही नूह भी जन्म लिया. நோவாவுடைய தகப்பனாகிய லாமேக் ஆண்டவரோடு உள்ள ஒரு பக்திமானாகவே இருந்திருக்கிறார். नूह का पिता लेमेक जो है परमेश्वर के संग रहने वाला एक भक्ति पुरुष है. பக்தியுள்ள மனிதன் தான் ஒரு பக்தியுள்ள பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். एक भक्ति जो मनुष्य है एक भक्तिमान पुत्र को जन्म दे सकता है. பெற்றோர்கள் பக்திமான்களானால் பிள்ளைகள் பக்திமான்களாய் நிச்சயம் மாற்றப்படுவார்கள் ஒரு நாளில். अगर माता पिता भक्तिपूर्ण है तो निश्चित रूप से एक दिन उनके बच्चे भी भक्तिपूर्ण होकर बदल जाएंगे. நமக்கு உண்டான இந்த வேளையிலும் பூமியில் உண்டாயிருக்கிற சூழ்நிலையிலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று அவனுக்கு நோவா என்று பெயரிடுகிறார். हमें रहने वाले इस कामों के बीच में और पृथ्वी में रहने वाले इस परिस्थिति के बीच में वो हमें शांति देगा कहते उसका नाम नूह रखा गया. இந்த நோவா என்கிற மனிதன் மற்ற அதாவது கை திடனற்ற தேற்றக்கூடியவன் இவன் மிகவும் உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு நபர். और नूह जो है जो ढीले हाथ वाले हैं उनको तसल्ली देने वाला और बहुत ही अधिक प्रयोजनशील व्यक्ति है. இரக்கமற்ற பூமி இருந்ததான நேரத்தில் அவன் மிகுந்த இரக்கமுள்ளவனாய் பூமியில வாழ்ந்திருக்கிறான். दया रहित स्थिति पृथ्वी दिखाई देने के समय में वो अत्यंत दया प्राप्त करने वाला मनुष्यों के जीवन व्यतीत किया. நோவா ஒரு இரக்க சுபாவம் உள்ளவன். नूह एक दयालु स्वभाव रखने वाला व्यक्ति है. தான் இவர்கள் பேழையில பிரவேசிக்கிற அப்பொழுது நோவா இல்ல கதவு அடைத்தது. நோவாவை உள்ளே விட்டு தேவன் கதவை அடைத்து விட்டார். इसलिए नूह जहाज के अंदर प्रवेश करने के बाद नूह ने जहाज का द्वार बंद नहीं किया लेकिन उनका अंदर छोड़ने के बाद परमेश्वर ने उसका द्वार बंद किया. அந்த பேழையில் பிரவேசிப்பதற்கு ஜனங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நாளை தேவன் கொடுத்திருந்தார். क्योंकि उस जहाज के अंदर प्रवेश करने के लिए लोगों के लिए परमेश्वर ने एक नियुक्त कुछ दिन ठहराए. பூமியின் மேல் மழை உண்டான பின்பு அவர்கள் பேழையில் பிரவேசிக்க வந்தால் சேர்த்துக் கொள்ளப்படக்கூடாது. अगर पृथ्वी पर बारिश होने के बाद अगर वो जहाज में प्रवेश करने के लिए आएंगे तो उनको ग्रहण नहीं करना चाहिए. மழை பெய்வதற்கு முன்பாக பேழையின் இடத்துக்கு வந்திருந்தால் அவர்கள் உள்ளே சேர்த்துக் கொள்ளப்படலாம். पृथ्वी पर बारिश होने से पहले अगर वो जहाज के निकट आ जाते तो उनको जहाज के अंदर लिया जाता था. மழை பொழிந்த பொழுது எல்லாரும் ஏராளமான ஜனங்கள் அங்கே பேழையின் இடத்துக்கு வருகிறார்கள். पृथ्वी पर जब बारिश होने लगी उस समय में बहुत सारे लोग जहाज के निकट आने लगे. இந்த நோவா பிரமாணத்தை மீறி கதவை திறந்து அவளை சேர்ப்பான் என்பதை தேவன் அறிந்துதான் அவனை இருக்க குணத்தை அறிந்துதான் தேவன் கதவை அடைத்தார் அவனை உள்ள விட்டு அவனை இனி திறக்க முடியாது. लेकिन नूह एक दयालु व्यक्ति है उसका स्वभाव परमेश्वर जाना था क्योंकि वो उन लोगों को देखते हुए आज्ञा उल्लंघन करके जरूर वो द्वार खोल देगा. इस बात को जानते हुए परमेश्वर ने उसे अंदर रखते हुए परमेश्वर आप उसका द्वार बंद किया. மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவன் தான் நோவா. इस प्रकार अत्यंत दयालु स्वभाव वाला व्यक्ति नूह है. கொடூரக்காரர்கள் வாழ்கிற காலத்தில் அவ்வளவு ஒரு இரக்கமுள்ள மனுஷனா அவர் வாழ்ந்திருக்கிறார். इतना क्रूर लोग वास करने के दिनों में भी वो इतना दयालु होकर जी रहा था. தேவனுக்கு தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. और इसीलिए परमेश्वर की दृष्टि में भी उसको अनुग्रह मिली. தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தபடியினால் परमेश्वर की दृष्टि में उसे अनुग्रह मिलने के कारण இந்த அழிவிலிருந்து அவன் தப்பும்படிதான் அவனை பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். और उस विनाश से बचाने के लिए ही परमेश्वर ने उसे एक जहाज बनाने के लिए कहा है. இந்த அழிவில் அவன் சிக்கிக்கொள்ளாதபடிதான் தேவன் ஒரு பேழையை உண்டு பண்ணி அதில் பிரவேசிக்கும்படி தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். उस विनाश में जैसे वो ना फंसे इसलिए परमेश्वर ने उसे बचाने के लिए एक जहाज बनाने के लिए कहा और उसके अंदर उसे प्रवेश कराया. ஜனங்கள் கொடூரமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாக இருக்கிறான். लोग जब क्रूर होकर दिखाई देते थे उस समय में परमेश्वर के साथ साथ चलने वाला मनुष्य के रहा. इस காலத்திலும் பல்வேறு நவீனங்களில் மனிதன் சுற்றி கொண்டிருக்கிறான். इन अंतिम दिनों में मनुष्य कई प्रकार की नवीनता के अंदर घूमता फिरता है. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும் சுற்றுலா பல இடங்களுக்கு போவது இதெல்லாம் மனிதனுடைய சந்தோஷம். और रविवार आने से बस से वो कई जगहों में जाना घूमना फिरना ये सब मनुष्य को आनंददायक विषय है. ஆனா தேவ பக்தி உள்ள மனிதர் எங்கே சந்தோஷம்? தேவ சமூகம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து கூட்டத்துல பாடுவதும் ஆவியில நிறைவதும் வசனத்தை கேட்பதும் பரிசுத்தருடைய முகங்களை பார்ப்பதும் தான் அவருடைய சந்தோஷம். लेकिन जो परमेश्वर का भय मानने वाला व्यक्ति है उसका आनंद कहाँ पर होगा? उसका आनंद परमेश्वर के सम्मुख में आना, परमेश्वर के सम्मुख में आत्मा में भरना, परमेश्वर के सम्मुख में वचनों को सुनना, पवित्र लोगों का मुख को देखना, यही उसके लिए आनंददायक विषय होगा. தேவன் அப்போதிலிருந்துதான பூர்வ உலகத்தை அழிக்க அவர் திட்டமிட்டார். उस समय से परमेश्वर पहली पृथ्वी को नाश करने के लिए निर्णय ले लिया था. அப்பொழுதுதான் ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார்.
और उसी समय में परमेश्वर जहाज बनाने के लिए उसे कहा। இந்த நோவா வந்து தேவ பக்தி உள்ளவன் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை உள்ளவன். ये नो जो है परमेश्वर को भक्ति करने वाला उतना ही नहीं बल्कि परमेश्वर की बातों के पर आशा रखने वाला व्यक्ति था। ஏனென்றால் அதுவரையில பூமியின் மேல் ஒரு பெருமழை பெய்ததில்லை. क्योंकि उस समय तक पृथ्वी पर एक बूंद बारिश भी नहीं हुई थी। யாரும் சொன்னால் நம்ப மாட்டார்கள். कोई कहने से इस बात को विश्वास भी नहीं कर सकते। தான் ஒரு பெருமழை பூமியில் அப்போது பெய்யாமல் இருந்ததனால நோவா போதிக்கிறான், பெருமழை வரப்போகுது என்று சொன்னால் அது அவளுக்கு பரியாசம் போல் இருக்கிறது. और उस समय तक कोई बारिश नहीं हुआ था, इसलिए नूह ने जब कहा कि प्रचंड बारिश आने वाले हैं, उस समय में लोग उस बात को ठट्टा में ले या परिहासित होकर दिखने लगे। நோவா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்கிறார். लेकिन नूह परमेश्वर की बात को ऐसे ही मानते हुए जैसे यहोवा ने कहा ऐसे उसने किया। இந்த नोवा இந்த பேழையை நான் கவனிக்கும் பொழுது इस जहाज को नूह का इस जहाज को हम देखने के समय में பேழை உண்டு பண்ணதிலே 7 அம்சங்களை நாம் சிந்திக்கிறோம். और इस जहाज को बनाने के विषय में 4 अंश को हम देखेंगे। ஒன்று, அது எந்த பொருட்களினால் செய்யப்பட்டது. और पहला विषय वो कौन सी वस्तुओं के द्वारा बनाई गई। இரண்டாவது, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுகள். और उसको दिया जाने वाले नाप क्या थी। மூன்றாவது, அது செய்யப்பட வேண்டிய விதம். और उसको किस रीति से करने वाला वो विधि। இதை 7 விதத்தில் வேத வசனத்தில் எழுதி இருக்கிறதை நாம் அதை நோட் பண்ணுகிறோம். इन तीनों बातों को 7 प्रकार रीति से पवित्र शास्त्र में लिखा गया है, उसको हम देखेंगे। இந்த பேழை என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை ஒவ்வொருவரையுமே குறிக்கிறது. ये जहाज कहने से सबसे पहले हमारे आत्मिक जीवन में हम में से हर एक को दिखाता है। முக்கியமாக பேழை என்பது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளம். और मुख्य रीति से देखने से जहाज कहने से बपतिस्मा के सच्चाई का चिन्ह है। இரண்டாவது, பேழை என்பது புதிய ஏற்பாட்டு சபை. और जहाज कहने से दूसरा विषय नए नियम की कलीसिया है। இவைகள் எல்லாம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் இப்போது தியானிக்க போகிறோம். और इन सारे बातों को वचन के आधार पर हम देखने जा रहे हैं। இரண்டாவதாக, இந்த பேழை தேவன் கொப்பேர் மரத்தினால் செய்யும்படியாக கட்டளையிடுகிறார். सबसे पहले यहोवा ने इस जहाज को गोपेर के वृक्ष की लकड़ी से बनाने के लिए आज्ञा दिया है। அதை நீங்கள் ஏற்கனவே 14 வசனத்திலே படித்திருக்கிறீர்கள். और पहले ही इसको 14 वचन में पढ़ चुके हैं। இன்னைக்கு பல மரங்கள் பூமியில் இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட மரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். उस दिनों में पृथ्वी में कई प्रकार के वृक्ष या पेड़ रहने पर भी एक निर्दिष्ट पेड़ को परमेश्वर उसे दिखाता है, कहता है। எல்லாரும் ஆராய்ந்து சொல்லுகிறதான ஒரு விஷயம். और कई लोग इस बात को जांच करके ऐसे कहते हैं। அந்த நோவாவின் காலத்தில் தண்ணீரினால் அழிந்தது பூர்வ உலகத்தில் இருந்த விருட்சங்கள் மிருகங்கள் பலதும் இப்போது இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். नूह के समय में जो जहाज बनाया गया था उसमें से उस समय में जितने सारे वृक्ष या जो प्राणियां अभी उस समय में नाश हो गई थी उनमें से बहुत अंश अभी नहीं है। ஒருவேளை இந்த கொப்பேர் மரம் அதுக்கு பின்பு பூமியில் இல்லாமல் போயிருக்கலாம், அதை பற்றி வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை. हो सकता है उसके बाद वो गोपेर का वृक्ष जो है पृथ्वी में नहीं होगा, क्योंकि उसके बारे में और शास्त्र में कहीं भी नहीं लिखा गया। நோவாவுக்கு தேவன் சொல்லுகிறாரே, தேவனுடைய வாயிலில் தான் கொப்பேர் மரம் வருகிறது, அதன் பின் ஒரு மனிதர்களும் அதை குறித்து பேசப்பட்டதாக வேதத்தில் வசனம் இல்லை. और नूह को जो परमेश्वर ने कहा, परमेश्वर के मुंह से ही गोपेर पेड़ बोल के कहा गया है, उसके बाद कोई भी मनुष्य के मुंह से ये नहीं निकला। இந்த அழிவில் अनेक விருட்சங்கள் மரம் செடி கொடிகள் இல்லாமல் போயிருக்கிறது. और उस विनाश में कई प्रकार के पेड़ पौधे नाश हो गए और अभी नहीं है। அது மாத்திரமல்ல, கொடிய எத்தனை மிருகங்கள் அதன் பின்பு பூமியில் தோன்றாமல் போயிருக்கிறது. और उसके बाद उससे उतना ही नहीं बल्कि हम देखते हैं कि उन दिनों के कहीं क्रूर जानवर भी उसके बाद पृथ्वी में नहीं दिखाई देते हैं। சொல்கிறார், நீ கொப்பேர் மரத்தின் பலகையினால் ஒரு பேழையை உண்டு பண்ணு. परमेश्वर कहता है कि गोपेर वृक्ष की लकड़ी के द्वारा तो एक जहाज को बना। கொப்பேர் மரத்தை 2 காரியத்துக்கு நாம் ஒப்பிட்டு பேசுகிறோம். इस गोपेर पेड़ को हम 2 बातों के साथ तुलना करके कहते हैं। முதலாவதாக, இந்த கொப்பேர் மரம்ங்கிறது அது அதாவது நியமிக்கப்பட்ட ஒரு மரம், நியமிக்கப்பட்ட ஒன்று. और पहला विषय ये गोपेर का वृक्ष कहने से एक ठहराया गया एक विषय है। இந்த மரத்தினால் தான் செய்ய வேண்டும் என்று தேவன் நியமிக்கிறார். और इसी पेड़ के साथ लकड़ी के साथ करना चाहिए बोल के परमेश्वर ने उसके लिए ठहराया। ஆசீர்வாத கூடாரத்தை உண்டு பண்ணும்போது சீத்தி மரம் உபயோகப்படுத்தப்பட்டதோ, அதுபோல நோவாவின் காலத்தில் பேழை உண்டு பண்ணுவதற்கு கொப்பேர் மரம் உபயோகப்படுத்தப்பட்டது. जैसे मिलाप वाले तंबू बनाने के लिए बाबुल की लकड़ी नियुक्त किया गया था, उसी रीति से नूह के समय में जहाज को बनाने के लिए ये गोपेर के वृक्ष की लकड़ी ठहराया गया है। மரம் என்பது नियमिकப்படுதல். और ये जो गोपेर के वृक्ष लकड़ी कहने से ठहराया गया है। एक गफर कष्ट कइले नियुक्त करा जाइथिबा आमे देखु நாம் இந்த பேழையில் உண்டு பண்ணப்பட்டிருக்கிற கொப்பேர் மரமாக இருக்கும்படி தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். और इस जहाज जो बनाया गया गोपेर के पेड़ होके हम रहने के लिए परमेश्वर ने हमें भी ठहराया है। எதற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார்? किस लिए परमेश्वर ने हमें ठहराया है? நம்ம நியமிப்பதற்கு 2 விஷயங்கள் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். परमेश्वर हमें ठहराने के लिए 2 विषय पवित्र शास्त्र से हम जानकारी पाते हैं। உலக தோற்றத்துக்கு
தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தரால் நாம் நியமிக்கப்பட்டவர்கள். जगत की उत्पत्ति से पहले ही परमेश्वर के द्वारा हम ठहराए गए हैं. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். हमारी माँ के गर्भ में हम रचे जाने से पहले ही हम परमेश्वर के द्वारा ठहराए गए हैं. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு என்று அவர் நியமித்திருக்கிறார். पाप से भरा हुआ इस संसार में हमें परमेश्वर नित्य जीवन के लिए ठहराया है. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். और प्रेरितों का काम 13 अध्याय का 48वां वचन में हम पढ़ते हैं, जितने जन अनंत जीवन के लिए ठहराए गए वे परमेश्वर के वचन को विश्वास के ग्रहण किए. பவுலும் பர்னபாவும் புறஜாதி நடுவிலே ஊழியம் செய்ய போனார்கள். पौलुस और बरनबास अन्य जातियों के बीच में सेवा करने के लिए गए थे. நித்திய ஜீவ வசனங்களை போதித்த பொழுது ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். अनंत जीवन के वचन उनको सिखा देने के समय में लोग आनंदित हुए. பலருக்கு வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் ஒரு கூட்டத்தார் மாத்திரமே வசனத்தை விசுவாசிக்கிறார்கள். कई लोगों को वचन प्रचार किए जाने पर भी एक झुंड के लोग ही इस वचन के ऊपर विश्वास करते हैं. யார் விசுவாசிக்கிறார்கள்? कौन विश्वास करते हैं? தேவன் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு என்று யாரை நியமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தை கேட்டபொழுது விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். जिन्हें परमेश्वर ने पहले से ही नित्य अनंत जीवन के लिए ठहराया है वे ही सच्चाई को सुन के उसके ऊपर विश्वास करते हैं. தாயின் வயிற்றில் நாம் பிறக்க முன்னே இந்த நித்திய ஜீவனுக்காக தேவன் நம்மை நேர்படுத்தி வைத்திருந்தபடியினால் இந்த சத்தியத்தை கேட்டபொழுது உடனே நாம் கீழ்ப்படிந்தோம், ஏற்றுக்கொண்டோம். हमारी माँ के गर्भ में रचने से पहले ही परमेश्वर अनंत जीवन के लिए हमें ठहराने के कारण हम सच्चाई को सुनने के तुरंत ही हम उसको ग्रहण कर लिए. வருட கணக்காக சத்தியத்தை சொல்லுகிறோம், அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? कई लोगों को कई सालों तक सच्चाई सुनाने पर भी वो क्यों सच्चाई को ग्रहण नहीं करते? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் वो उद्धार पाना चाहिए बल्कि हम ख्वाहिश रखने पर भी அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் விசுவாசிக்கவில்லை? क्यों वो उसको ग्रहण नहीं करते, क्यों विश्वास नहीं करते? அவர்கள் நித்தியத்துக்கு என்று நியமிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். क्योंकि वो अनंत जीवन के लिए ठहराए नहीं गए. அதனால்தான் பிள்ளைகள் பாருங்க, விசுவாசிகள் அருமையாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஏன்? பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் நித்தியத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக. பெற்றோர்களோ நியமிக்கப்படவில்லை. लेकिन देखिए बच्चे अभी भी विश्वासी होकर दिखाई देते हैं, लेकिन उनके माता पिता अभी भी वो परमेश्वर को ग्रहण नहीं करते. क्यों? क्योंकि परमेश्वर वो बच्चों को पहले से अनंत जीवन के लिए ठहराए इसलिए. உலகத்தில் நித்திய ஜீவனுக்கு என்று பிறந்தவர்கள் சத்தியத்தை கேட்டது முதல் கொண்டு அதில் அவர்களுக்கு சந்தேகமே வந்திருக்க முடியாது. जो इस संसार में उत्पन्न होने से पहले अनंत जीवन के लिए ठहराए गए हैं वे सच्चाई के सुनने के दिन से भी कभी भी उनके अंदर कोई प्रकार का शक उसमें नहीं आएगा. நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சத்தியத்தில் ஒரு நாள் சந்தேகம் என்பதே கிடையாது. अनंत जीवन के लिए जो ठहराए हैं उन लोगों के लिए सच्चाई में किसी प्रकार कभी भी कोई संदेह नहीं होगा. வசனத்தை எப்படி அனுபவிக்கிறாய் என்பதை அறிந்து நீ நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டாயா இல்லையாங்கிறதை விளங்கிக் கொள்ளலாம். इस वचन को तू किस प्रकार अनुभव करता है, इसके आधार पर तू अनंत जीवन के लिए ठहराया गया या नहीं, इस बात का जानकारी पा सकते हो. தேவன் நம்ம பிறக்க வைத்தது நித்திய ஜீவனுக்காக பிறக்க வைத்திருக்கிறார். इस संसार में परमेश्वर ने हमें इसलिए पैदा किया, अनंत जीवन के लिए ही पैदा किया. உலகத்தில் நாம் பிறந்தது நித்திய ஜீவ வசனங்களை பிரசங்கிக்க முடியாத பிறக்கப்பட்டிருக்கிறோம். इस संसार में हम जन्म हुए अनंत जीवन के वचनों को हम प्रचार करने के लिए पैदा हुए. உலகத்தில் தேவன் நம்ம பிறக்க செய்தது நித்திய ஜீவ வசனங்களை நம்முடைய காதுகள் கேட்க முடியாத அவர் பிறக்க और செய்திருக்கிறார். इस संसार में परमेश्वर ने हमें इसलिए पैदा किया कि ताकि हमारे कानों से हम अनंत जीवन के वचनों को सुने. ஜீவ வசனங்களை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளவைகள். अनंत जीवन के वचनों को सुनने वाले कान धन्य है. இயேசு சொன்னார், உங்களுடைய காதுகள் தேவ வசனத்தை கேட்கிறபடினால் நீங்கள் பாக்கியவான்கள். यीशु ने कहा तुम्हारे कान परमेश्वर के वचन सुनने के कारण तुम धन्य हो. நம்முடைய காதுகள் எப்பொழுது ஜீவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். हमारा कान सर्वदा जीवित वचन सुनते रहना चाहिए. நித்திய ஜீவனுக்காக தேவன் நம்ம நியமித்திருக்கிறார். अनंत जीवन के लिए परमेश्वर ने हमें ठहराया है. ஆகையால் தான் இங்கே வந்து உட்கார்ந்து நித்திய ஜீவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். इसीलिए यहाँ पर आके बैठ के अनंत जीवन के वचनों को हम सुन रहे हैं. நித்திய ஜீவ வசனத்துக்காகவே கர்த்தர் நம்ம பிறக்க செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். अनंत जीवन के वचन के लिए परमेश्वर ने हमें जन्म दिया, इसलिए धन्यवाद करें. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நித்திய ஜீவனுக்காகவே நாம் பாடுபட வேண்டும். हमारे आजीवन काल हम अनंत जीवन के लिए ही परिश्रम करना चाहिए. அவர் சாபத்தில் இருக்கிற ஜனங்களை நித்திய ஜீவனிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே நாம் பிரயாசப்பட வேண்டும். पाप श्राप और अंधकार में रहने वाले लोग अनंत जीवन में शामिल होने के लिए हम परिश्रम करना चाहिए. இரண்டாவதாக தேவன் எதற்காக நம்மை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார், நியமித்திருக்கிறார்? दूसरा विषय, क्यों परमेश्वर ने हमें ठहराया? ஓசியா 2 அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, ओसिया 2 अध्याय का 19 वचन पढ़ने से
நித்திய விவாகத்துக்காக நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். और नित्य विवाह के लिए मैंने तुझे अपने लिए ठहराया है. புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். नए नियम की कलीसिया के बारे में परमेश्वर ये एक भविष्यवाणी के तौर से कहता है. நித்திய விவாகத்துக்காக நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். और नित्य विवाह या सदा के विवाह के लिए मैंने तुझे अपने लिए ठहराया है. பாருங்கள், அடுத்து சொல்லுகிறார், நீதியும் நியாயமாக நான் நியமித்துக் கொள்ளுவேன். और उसके बाद देखिए वो कहता है मैं तेरे धर्म से और न्याय से तुझे अपने लिए रखा. அடுத்து உருக்கமான இரக்கங்களால் எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். और उसके बाद हम पढ़ते हैं कि करुणा और दया के साथ मैंने अपने लिए रखा है. ஆண்டவர் ஏன் நியமித்தார் என்பதை நாம் அடுத்து கவனிக்கலாம். और परमेश्वर हमें क्यों ठहराया उसको हम बाद में देखेंगे. அவர் நீதியாகவும் நியாயமாக நியமித்திருக்கிறார். और पहले धर्म और न्याय से हमें ठहराया है. பாட்டு சபைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு ஜாதி பேதங்கள் மதங்கள் பாஷைகள் ஒன்றும் இல்லை. नए नियम की कलीसिया में प्रवेश करने के लिए कोई जाति धर्म भेदभाव कुछ नहीं है. பூமியில் உயர்ந்தவர்களும் உண்டு தாழ்ந்தவர்களும் உண்டு சபைக்குள். पृथ्वी में कहीं उच्च पद वाले नीचे वाले सारे लोग कलीसिया में हैं. எல்லோருமே மனிதர்கள் தான் என்று கர்த்தர் நீதியின் பார்வையிலே பார்க்கிறார். सभी इंसान है कहते हुए परमेश्वर की धर्म की दृष्टि से देखा है. தேவனுக்கு உயர்ந்த ஜாதி உள்ளவர்கள் தாழ்ந்த ஜாதி உள்ளவர்கள் வித்தியாசம் இல்லை. परमेश्वर के पास कोई उच्च जाति है कोई नीच जाति है बल्कि कोई अंतर नहीं है. தேவனுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் வித்தியாசம் இல்லை. परमेश्वर के पास श्रेष्ठ या नीचा कुछ इस प्रकार का विभाजन नहीं है. தேவனுக்கு ஞானிகள் பைத்தியக்காரங்களான வித்தியாசம் இல்லை. परमेश्वर के पास ज्ञानी या पागल इसमें किसी प्रकार का भेद नहीं है. எல்லா மனிதர்களையுமே அவர் நியமித்திருக்கிறார். और सभी इंसान है कहते उसने ठहराया है. அதுதான் அவருடைய நீதி. और यही उसकी धार्मिकता है. தான் 1 யோவான் 1:9 வாசிக்கும் பொழுது और इसी के बारे में पहला यूहन्ना पहला अध्याय का 9 वचन में पढ़ने से நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் यदि हम अपने अपराधों को मान लेंगे எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவருடைய ரத்தம் நீதியும் சத்தியமுள்ளதாக இருக்கிறது உண்மையுள்ளதாக இருக்கிறது. हमारे सारे अधर्म से हमें शुद्ध करने के लिए उसका लहू जो है विश्वास योग्य और धर्मी है. ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு தெய்வங்கள் இருக்கிறது. संसार में एक एक झुंड के लोगों के लिए एक एक भगवान है. சிலர் அந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. और कुछ लोग वो देवता रहने के स्थान में नहीं जा सकते. இந்த தேவனிடத்தில் யாரும் வரலாம். लेकिन हमारे इस परमेश्वर के पास कोई भी आ सकता है. இந்த தேவன் தான் உண்மையான தேவன். क्योंकि यही परमेश्वर सच्चा परमेश्वर है. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்றதான ஒரு மத ஸ்தாபகர் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். तंद पेरियार बोल के तमिलनाडु में एक मत का स्थापन करी है. ரொம்ப வைராக்கியமான ஒரு நபர். वो अधिक धुन वाले व्यक्ति हैं. கடுமையான போதகம். वो बहुत ही कठिन शिक्षा देते हैं. கடவுள் என்று சொல்லுகிறவனை அவன் பல விதத்தில் திட்டுவாங்க. கடவுள் என்று சொல்லுகிற மடையன் முட்டாள் என்று சொல்லுவாங்க. और जो भगवान बोल के जो कहते हैं उनको वो कहते हैं कि तू एक मूढ़ है बोल के गाली देते हैं. தேவன் இல்லை என்பதுதான் அவருடைய கொள்கை. उनका नियम यह है कि परमेश्वर नहीं है. இப்படிப்பட்ட ஒரு நபர் इस प्रकार का एक आदमी அவர்தான் ஆரம்பத்தில் நம்முடைய சர்வதேச கன்வென்ஷன் நடத்துவதற்கு இடம் கொடுத்திருக்கிறவர். और हमारे शुरुआत के दिनों में अंतर्राष्ट्रीय सम्मेलन चलाने के लिए उन्होंने ही जगह दिया था. பெரியார் திடல் என்று ஒரு இடம் உண்டு. அதில் வச்சு தான் நம்முடைய கன்வென்ஷன் ஆரம்பத்தில் நடத்திருக்கிறார்கள். मद्रास में पेरियार तिरुबल के एक स्थान है वहां पर शुरुआत के दिनों में हमारा सम्मेलन चलाया जाता था. அவரு கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார். वह आंखों में जो कोई भी दिखता है या जो कुछ भी दिखता है उसको परमेश्वर बोल के कहते थे. கண்ணு காணக்கூடிய தெய்வங்களை வைத்திருக்கிறார் அதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார். और जो आंखों में दिखाई नहीं देता वही परमेश्वर है बोल के कहते थे. அந்த கிறிஸ்துவுல பாரு எப்படி இருக்கிறார்கள். देखिए वो उस मसीह में आने के बाद कैसे रहे. எந்த வித்தியாசமும் இல்லை. उनके अंदर कोई भेदभाव नहीं था. ஜாதி வித்தியாசம் இல்லை. जाति का भेदभाव नहीं था. भाषा வித்தியாசம் இல்லை. भाषा का कोई भेदभाव नहीं. தாழ்ந்தவன் தாழ்ந்தவன்கிற வித்தியாசம் இல்லை. ऊंचा नीचा बोल के कोई भेदभाव नहीं. அவர்கள் தேவன் தான் மெய்யான தேவன். उनका परमेश्वर सच्चा परमेश्वर है. அப்படிதான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். और ऐसे ही वो सब जीवन व्यतीत किए. அவர் ஒரு ரகசிய கிறிஸ்தவர். लेकिन वो एक गुप्त मसीह है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. இந்த தேவன் கண்ணுக்கு தெரியாதவர். ये परमेश्वर जो आंखों में नहीं दिखता है. இது யாதொரு வித்தியாசமும் இல்லை. इसमें कोई भेदभाव नहीं है. இந்த சபைக்குள் இருந்து நாம் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவோமானால் अगर इस कलीसिया में रह के हम इस प्रकार का भेदभाव को उत्पन्न करेंगे तो விவாக நாட்கள் வரும்போது தானா வித்தியாசம் உண்டாகிவிடும். विवाह के दिन आने के समय में अपने आप ही इस प्रकार का भेदभाव आ जाता है. இப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாயானால் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். अगर आप इस प्रकार का भेदभाव को उत्पन्न करते हैं तो आप ये जान ले कि आप अनंत जीवन के लिए ठहराए गए व्यक्ति नहीं है. நீதியாகவும் நியாயமாக எல்லா ஜாதிகளையும் எல்லா பாஷைக்காரருமே அவர் இதற்கென்று நியமித்திருக்கிறார். और उसने सारे जाति लोगों को सारे प्रकार के लोगों को इसी के लिए ही ठहराया है. தேவன் பார்க்கிறது எல்லாரும் மனுக்குலம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். और परमेश्वर इस दृष्टिकोण
दृष्टिकोण से देखता है सारा मानव जाति है और सब कोई मेरे द्वारा सृष्टि किए गए हैं। அடுத்து உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை நியமித்துக் கொள்வேன். उसके बाद हम देखते हैं करुणा और दया से मैंने तुझे अपने लिए ठहराया। நாம் பாவிகள் நம்ம இறங்கிதான் கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். हम पापी हैं, परमेश्वर हमारे ऊपर तरस खाते ही अपने पास रख लिया है। நம்ம பாவிகள் என்பது அவருக்கு தெரியும். वो जानता है कि हम पापी हैं। நம்முடைய சுபாவம் எவ்வளவு பொல்லாதது என்பது அவருக்கு தெரியும். हमारा स्वभाव कितना बुरा है बल्कि वो जानता है। அதையெல்லாம் காணாமல் மறைத்துதான் நமக்கு அவர் இறங்கி இருக்கிறார். वो सब ना देखते हुए वो हमारे ऊपर तरस खाया है। இரக்கமால் நான் உன்னை நியமித்துக் கொள்வேன், நித்திய விவாகத்துக்காக நியமித்துக் கொள்வேன். करुणा और दया से मैं तुझे अपने लिए रखूंगा, अनंत विवाह के लिए, सदा के लिए विवाह के लिए मैं तुझे ठहराऊंगा। உலகத்தில் விவாகம் நடக்கிறது, விவாகம் நடக்கும்போதே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிந்து விடுகிறார்கள். इस संसार में शादी होता है लेकिन शादी होने के तुरंत आपस में एक दूसरे से वो अलग हो जाते हैं। அந்த விவாக அறையில் இருக்கும்போதே ஒன்னு புருஷன் மரிக்கிறான், இல்லாவிட்டா மனைவி மரிக்கிறாள். और उस विवाह के कोठरी में रहने के समय में पति मर जाता है, नहीं तो पत्नी मर जाती है। ஒரு விவாகம் நடந்து கொண்டிருந்தது. हाल ही में एक विवाह हुआ था। மணமகள் திடீர்னு மயங்கி மணமகள் மேல் விழுந்தால் அவள் செத்து போனாள். और दुल्हन जो अचानक चक्कर खाई और दूल्हे के ऊपर गिरी, वो मर गई। அந்த விவாகத்துடைய மேன்மை और उतना ही उस विवाह का श्रेष्ठता है। விவாகம் பண்ணுகிறார்கள், நாளைக்கு விவாகம் ரத்து செய்கிறார்கள். आज वो शादी करते हैं, कल वो तलाक देते हैं। காலையில விவாகம் நடக்கிறது, மாலையில தற்கொலை செய்து கொள்கிறார்கள். सुबह शादी होता है, शाम को आत्महत्या करते हैं। இந்த உலகத்தில் இருக்கிற விவாக வாழ்க்கை और इस संसार में दिखाई देने वाली विवाह जीवन यही है। ஆண்டவர் சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்காக நான் உன்னை நியமித்திருக்கிறேன். लेकिन परमेश्वर यहाँ पर कहता है कि सदा काल के लिए, आनंद विवाह के लिए मैंने तुझे ठहराया। நித்திய விவாகம் தான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல். और वो अनंत काल का विवाह ही प्रभु यीशु मसीह की आमद में उठा लिया जाना है। यरूशलेमिल सियोनिल போய் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் பாக்கியம். नए यरूशलेम और सिय्योन में जाके प्रवेश करने का सौभाग्य है। நம்ம நித்திய ஜீவனுக்காக மாத்திரமில்லை, परमेश्वर केवल हमें अनंत जीवन के लिए नहीं, நித்திய ஜீவனுக்காக மாத்திரமில்லை, केवल अनंत जीवन के लिए नहीं, நித்திய விவாகத்துக்காக தேவன் நம்ம நியமித்திருக்கிறார். लेकिन अनंत विवाह के लिए उसने हमें ठहराया है। நித்திய ஜீவனோட தங்கள் ஜீவியத்தை அழித்துக் கொள்கிறார்கள். कुछ लोग अनंत जीवन के साथ ही अपने जीवन को खत्म कर देते हैं, பாவத்துக்கு திரும்பி விடுகிறார்கள். दोबारा वो पाप में जाके फिर लौट जाते हैं, பாவங்களை திரும்ப கையில் எடுக்கிறார்கள். छोड़े हुए पापों को दोबारा वो पालन करते हैं, ஜீவியத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். अपने जीवन को बिगाड़ देते हैं, ஜீவியத்தை நாசம் பண்ணி கொள்கிறார்கள். अपने जीवन को नाश करते हैं। தேவன் நியமித்த நியமமானது அவர்கள் மேல் வீணாய் போகிறது. परमेश्वर उनके लिए जो विषय ठहराए हैं उनके जीवन में व्यर्थ हो जाता है। அடுத்து ஜீவன் அடைந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒரு நித்திய விவாகம் உண்டு, கர்த்தருடைய வருகை உண்டு, நீ அதில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். बपतिस्मा लिए हुए प्यारे भाई और बहनों, आपके लिए एक अनंत जीवन है, आपके लिए एक नित्य विवाह है, आप प्रभु की आमद में उठा लिया जाना चाहिए। அந்த கொப்பேர் மரத்துல முதலாவது அம்சம் நியமிக்கப்பட்ட மரம். और यही है गोपेर वृक्ष से बनाया गया, जो कि पहला ठहरा हुआ अंश है। இரண்டாவதாக ஏன் தேவன் இந்த கொப்பேர் மரத்தை தெரிந்து கொள்கிறார்? दूसरा विषय, क्यों परमेश्वर इस गोपेर के लकड़ी को चुना? எல்லா மரங்களும் எல்லா வேலைகளுக்கும் உதவாது. सारी लकड़ी या सारे पेड़ जो है सारे कामों के लिए इस्तेमाल नहीं किया जा सकता। सबूतனையானது ஏறக்குறைய சுமார் ஒரு வருடத்துக்கு மேலாக தண்ணீரில் இருக்க வேண்டும். ये जो जहाज है कम से कम 1 साल तक वो पानी में रहना है। வருட காலமானது பேழையானது தண்ணீரில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. करीब 1 साल तक वो जहाज जो है पानी में वास कर रहा था। அது மாத்திரமல்ல, பெருவெள்ளம் உண்டாகி பூமியில் இருக்கிற மலைகளுக்கு மேல் இந்த பேழை போக வேண்டும். उतना नहीं, पृथ्वी पर जल प्रलय होना है और पृथ्वी के पहाड़ों के ऊपर ये जहाज जाना है। பல்வேறு அசைவுகள், பல போராட்டங்கள் இந்த பேழைக்கு எதிர்ப்புகள் வரும். इसलिए इस जहाज में कई प्रकार के टक्कर आएगा, कई प्रकार का हिलना ढोलना होगा। ஒன்று, அந்த தண்ணீர் இதை அழிக்க கூடாது. एक, वो पानी उसे नाश नहीं करना है। தண்ணீர்ல போட்டா கொஞ்ச நாளத்துல அது அட்ரஸ் இல்லாம போய்விடும். और कुछ लकड़ियों को अगर हम पानी में डालते हैं, कुछ दिनों के बाद उसका पता ही नहीं मिलता, பிரிந்து பிரிந்து போய்விடும். वो पूरे से बट के टुकड़ा टुकड़ा हो जाता है। அந்த கொப்பேர் மரம் மிக உறுதியானது, ஸ்ட்ராங் ஆனது, தண்ணீர் அதை சேதப்படுத்த முடியாத ஒரு மரம். लेकिन गोबर का लकड़ी जो है इतना सख्त है, पानी उसका कुछ हानि नहीं करेगा। பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்பு அந்த பேழையினுடைய சில பகுதி இப்போது கண்டெடுத்தார்கள். और कहीं 1000 सालों के बाद अभी वो जहाज का कुछ टुकड़ा पता लगाया मिला है। வருடங்கள் ஆகி போய்விட்டது. कितने साल बीत चुके। புதிய ஏற்பாட்டு காலமே 2000 வருடத்தை கடந்து போய்விட்டோம். और नए नियम के करे से शुरू होते हुए करीब 2000 साल बीत चुका है। 4000 வருடங்களுக்கு மேல கடந்தோ இன்றும் அந்த பேழையினுடைய சில பகுதிகளை கண்டெடுக்க
கண்டெடுத்தார்கள். करीब 4000 साल हो बीत चुका है, लेकिन अभी उस जहाज का कुछ अंश या टुकड़े मिले हैं. ஒரு கூட்ட வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். और एक झुंड के लोग जो कि पवित्र शास्त्र की खोजी करते हैं, वो अभी भी उसमें छानबीन कर रहे हैं. சமீப காலத்துல தாவீது கொன்றதான கோலியாத்துடைய தலை ஓட்டை மண்ட ஓட்டை கண்டெடுத்தார்கள். और हाल ही में दाऊद ने जिस गोलियत को मार डाला था, उसका खोपड़ी भी मिला है. உடன்படிக்கை பெட்டியை கண்டெடுத்திருக்கிறார்கள். वाचा का संदूक को भी उन्होंने पता लगाया है. பெருங்கூட்ட பணம் பொருள் செலவழித்து இந்த வேத ஆராய்ச்சியில் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். और एक बड़े झुंड के लोग कई प्रकार के रुपया को खर्च करते हुए पवित्र शास्त्र की कई बातों का अभी भी छानबीन कर रहे हैं. சோதோம் குமோரா பட்டணம் இருந்த இடத்தை இன்றைக்கும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். सदोम गुमोरा का वो नगर को आज भी वो ढूंढ रहे हैं. அது உண்மையா இல்லையாங்கறத கண்டுபிடித்து மண்ணை எடுத்து அங்க இருக்கிற எலும்புகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ये सच है कि नहीं, इस बात को जानने के लिए वो वहां की मिट्टी और हड्डियों को लेके अभी भी छानबीन कर रहे हैं. அக்னினால கந்தகத்தினால எரியப்பட்டது. वो आग के द्वारा गंधक के द्वारा नाश किया गया. அந்த மண்ணை எடுத்து ஆராய்ச்சி செய்து அக்னினால கந்தகத்தினால எரியப்பட்டது என்கிறதான ஒரு ஒரு உறுதியும் கூட சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். और उस मिट्टी को जांच के वो आग के द्वारा गंधक के द्वारा नाश किया गया बोल के एक दृढ़ रूप से सर्टिफिकेट भी दिए हैं. கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டே இன்றைக்கு இருக்கிறார். அதுதான் அவருடைய ஊழியமே. एक बड़ा झुंड के लोग आज भी इस प्रकार की छानबीन कर रहे हैं, वही उनकी सेवा है. மரங்கிறது ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான மரம். एक गोपेर की लकड़ी जो है बहुत ही सख्त मजबूत लकड़ी है. நீ ஒரு கொப்பேர் மரமானால் உன்னிலே 7 விதமான உறுதி இருக்க வேண்டும். अगर आप एक गोपेर की लकड़ी हो तो आपके अंदर 7 प्रकार की दृढ़ता रहना चाहिए. இப்பொழுதுதான் உலகமாகிய பாவம் அழியாதபடி நீ பாதுகாக்கப்பட முடியும். तभी संसार जो पाप है वो आपको नाश किए बिना बचाए जा सकते हो. நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, प्रेरितों का काम 2 अध्याय 42वां वचन पढ़ने के समय में, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், ये उद्धार पा के बपतिस्मा लेके लिए हुए परमेश्वर के लोग जो हैं, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற பின்பு 4 விஷயத்தில் அங்க உறுதியாக நிற்கிறார்கள். और वे उद्धार पा के बपतिस्मा लेके अभिषेक पाने के बाद 4 बातों में वहां पर वो लौलीन रहे. முதலாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய மனிதன் உபதேசத்தில் உறுதியா நிற்க வேண்டும். सबसे पहले एक आत्मिक व्यक्ति या परमेश्वर का जन जो है वो उपदेश में दृढ़ खड़ा रहना है. நமக்கு தந்த அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியாக ஸ்ட்ராங்கா நின்று நாம் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर हमें दिया हुआ प्रेरितों की शिक्षा में हम दृढ़ होते हुए स्थिर खड़े रहना है. பல போராட்டங்கள் நமக்கு வரும். और उसके लिए कई प्रकार के संघर्ष से हमारे जीवन में आएगी. நம்மை பகைக்கும். संसार हमें द्वेष करेगा. ஜனங்கள் நம்ம பகைப்பார்கள். हमारे रिश्तेदार भी हमसे बैर करेंगे. நம்மை பகைக்கும். हमारे घराना ही हमसे बैर करेगा. உபதேசத்துக்காக நாம் உறுதியாக நிற்க வேண்டும். लेकिन उस उपदेश के लिए हम दृढ़ रूप से खड़े रहना है. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்காக உறுதியா நின்று கொண்டிருக்கிறார்கள். ऐसे कहीं परमेश्वर के बच्चे सच्चाई के लिए अभी भी दृढ़ रूप से स्थिर खड़े हैं. திருமங்கள் ஒரு உபதேசம். मन फिराना एक उपदेश है. திருமண பின்பு திரும்ப பாவம் செய்யக்கூடாது. அதுதான் உறுதியா நிற்பது. मन फिरा के दोबारा पाप नहीं करना चाहिए, वो ही उसमें स्थिर खड़े रहना है. வேறுபாட்டின் ஜீவன் ஒரு உபதேசம். अलगाह जीवन एक उपदेश है. உங்களை இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள் என்று அவங்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. உலக ஜனத்தோடு போய் சேரக்கூடாது, உறுதியா நிற்க வேண்டும். ये टेढ़ी जाति से तुम अपने आप को अलग करो बोल के कहा गया है, वो अलगा जीवन है. उस उपदेश में आप स्थिर रहना चाहिए. संसारिक लोगों के साथ आप जाके मिलजुलना नहीं चाहिए. உன் பரியாரியாக கர்த்தர் ஒரு உபதேசம் அதாவது தெய்வீக சுகத்துக்காக உறுதியாக நிற்க வேண்டும். मैं ही तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ, वो भी एक उपदेश है. उसका अर्थ है कि दैविक चंगाई के लिए हम स्थिर खड़े रहना है. ஜீவி ஒரு உபதேசம் நிற்க வேண்டும். அதற்காக பிரயாசப்பட்டு जय जीवन एक उपदेश है, हम परिश्रम करते हुए उसके लिए भी खड़ा रहना है. பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், மயிர பின்னுதலினாலும் பொன் ஆபரணங்களால் அணிவதனாலும் புறமான வஸ்திரம் உங்களுக்கு அலங்காரம் இராமல் ஒரு உபதேசம். और पत्रस 3 वचन में इस प्रकार लिखता है कि अपने बालों को संवारना, बहुमूल्य वस्त्रों को पहनना, गहनों को पहनना, वो सब नहीं करना चाहिए. वो भी एक उपदेश है, उसमें हम स्थिर खड़े रहना चाहिए. வரும். हमारे लिए बदनामी आएगी. நம்முடைய விசுவாசி ஒருவர் அவர்கள் பிரதிஷ்ட பண்ணி நகை போடு பொன் ஆபரணங்களை அவர்கள் பிரதிஷ்ட பண்ணி விட்டார்கள். हमारी एक विश्वासी थी जो कि प्रतिष्ठा करते हुए अपने सोने के गहनों को छोड़ दी, नहीं पहनी. இந்த சகோதரி பயங்கரமா நகை போட்டிருந்தவங்க தான். और वो बहन जो है पहले बहुत ही अधिक गहना पहनने वाली थी. இவங்க சிஎஸ்எல் இருந்து வந்தவர்கள். वे सीएसआई सभा से आए हुए लोग थे. से सीएसआई रो आसीथिबा व्यक्ति थे. இவங்க பயங்கரமா நகை போட்டிருந்தவங்க தான். और पहले बहुत ही अच्छे से गहने बहुत आज से पहनने वाले लोग थे. நாள் இரவு 1 மணிக்கு அவங்களுக்கு பயங்கரமான இடுப்பு வேதனை வந்தது. एक दिन 1 बजे उनको बहुत ही अधिक कमर दर्द हुआ. அவங்களுக்கு ஒரு முடி வந்தது, நான் மரித்து போவேன் என்று சொல்லி. और उनको इस प्रकार का एक समझ आया कि शायद मैं मर जाऊंगा. வேளையில கர்த்தர் பேசுகிறார், உன் நகை
நகை உனக்கு தேவையா என்று கேட்கிறார். उस समय में परमेश्वर उनसे बातें किया, क्या तुम्हारे लिए तुम्हारी गहना चाहिए? ஆண்டவரே எனக்கு வேண்டாம் என்று அந்த நடு இரவிலே எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள். और उस आधी रात को ही हे प्रभु मुझे गहना नहीं चाहिए बल्कि अपने गहनों को खोल दी. அடுத்த நாள் பார்த்தா ஒரு நகையும் இல்ல அவளுக்கு. दूसरे दिन को देखने से उनके चेहरे में कुछ गहने नहीं. எல்லாம் விகாரம் ஆகிவிட்டது. उनका चेहरा पूरे से विवर्ण हो गया. தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்தார்கள். उनके माता पिता भाई सब आए. நான் ஊழியம் செய்யற இடத்துல இருந்த என்னுடைய விசுவாசி தான். और मैं जहाँ सेवा कर रहा था वहाँ पर वो हमारे विश्वासी थी. ஒரே ஒரு பெண். वो घर में एक ही लड़की थी. அவ தகப்பன் அழுகிறார். उनके पिताजी रोने लगे. அழுகிறாங்க. उनकी माँ रोने लगी. உன்னை பார்த்த புருஷன் இழந்து போன மாதிரி மாறி விட்டாய். और तुझे देखने से विधवा की माँ नहीं दिखाई देती है. பழைய ஆள் நேத்திரவோட இறந்தாச்சு, நான் இப்போது புதிய ஜீவன்ல இருக்கிறேன், நான் அதை தொட மாட்டேன். और उन्हें कहा पुराना मनुष्य जो है कल रात मर गया है, मैं एक नया मनुष्य होकर बदल गया हूँ, मैं दोबारा गहनों को नहीं पहनूंगी. மகள் நேற்றிரவே மரித்து போனார். और पुराना मनुष्य जो कल रात को ही मर गया. இப்ப நான் ஜீவிப்பது தேவனுடைய பிள்ளை, இப்படிதான் இருப்பேன். अभी मैं जो जीवित हूँ परमेश्वर की बच्ची हूँ, अभी मैं ऐसे ही रहेगी. யாரும் ஒன்று செய்ய முடியல. कोई भी कुछ नहीं कर सकता. நாள் இப்படியே கடந்தது. कुछ दिन ऐसे ही बीते. அவருடைய தம்பிக்கு விவாக நாள் நியமிக்கப்பட்டது. उनकी பெண் भाई பார்க்கும்படியாக போகிறார்கள். और उनके भाई को लड़की देखने के लिए वो जा रहा है. தம்பி போன்ல சொல்லுகிறார். और उनके भाई ने कहा दीदी पहनो, எங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி எங்களோட வர வேண்டும். तू मेरे लिए एक ही बहन है, तू मेरे संग आना है. நகை போட்டு கொண்டு வா. और मेरे लिए कम से कम तू गहने पहन के आ. அக்கா சொல்லிட்டாங்க. और दीदी ने कहा ता दीदी कहिले நான் இருக்கிற மாதிரி தான் வருவேன். मैं जैसे हूँ ऐसे ही आएगी. நான் வர வேண்டுமா வரக்கூடாதா? मैं आना है कि नहीं अभी बोलो. வர வேண்டுமானால் இருக்கிற மாதிரி தான் வருவேன். अगर मुझे आना है तो मैं जैसे हूँ ऐसे ही आएगी. இதுதான் சத்தியத்துக்காக நிற்கிற உறுதியான தூண்கள். और यही है सच्चाई के लिए खड़े रहने वाला दृढ़ खंबा. அவர்களை வீட்டார் நிந்திக்காத நிந்த கிடையாது. और उसके घर के लोग उसको जितना निंदा किया बहुत अधिक निंदा किए. திட்டும் திட்டியாச்சு. सारी प्रकार की गालियां उसको दिए. கிறிஸ்துவுக்காக எல்லா சந்தோஷம் ஏற்றுக்கொண்டார்கள். मसीह के कारण सब कुछ वो आनंद से ग्रहण की. அநேகர் ரெண்டு வேஷம் போடுகிறார்கள். लेकिन इन दिनों में बहुत सारे लोग दो वेश धारण करते हैं. சமூகத்துக்கு வருவது பரிசுத்த வேஷம். परमेश्वर के सम्मुख में आने के समय में पवित्रता का वेश. போகும்போது உலகத்தின் வேஷம். संसार में जाने के समय में संसार का वेश. உலக வேஷத்தில் இருக்கும்போது எக்காலம் தொனித்தாலுடைய நிலவரம் என்ன? अगर तो संसार के वेश में रहने के समय में अगर तुरी फूकी जाएगी तेरी अवस्था क्या होगा? அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்தவுடைய நிலவரம் என்ன? सोने का गहना पहनने के समय बहुमूल्य वस्त्र पहनते हुए समय में अगर यीशु आ जाएगा तेरी अवस्था क्या होगा? எப்போது வந்தாலும் அவரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். यीशु कभी भी आने पर भी उसको मुलाकात करने के लिए हम तैयारी के साथ रहना है. ஜீவித்துள்ளதான ரெண்டு வேஷங்களை நீ களைந்து விடுவாயாக. अपने जीवन में दिखाई देने वाले दो प्रकार के वेश का अगर तू उतार देगा तो. இத்தனை பேர் மரித்தார்கள் ஆனாலும் மருந்து தொடவில்லை. कई लोग मर गए तो भी वो औषधि को नहीं लिए. தேவன் தான் அவருடைய பரிகாரி என்கிறதான் அவருடைய உறுதி. उनका निश्चय ये दृढ़ता ये था कि मेरा परमेश्वर ही मेरा वैद्य है. உறுதியான ஒரு மரம் கொப்பேர் மரம். और वही है दृढ़ एक पेड़ सख्त पेड़ जो कि गोपेर के पेड़ है. முதலாவதாக அப்போஸ்தலர் உபதேசத்திலும் இரண்டாவதாக அந்யோன்யத்திலும். और पहला प्रेरितों की शिक्षा या उपदेश में, दूसरा संगति में. என்ன கஷ்டம் வந்தாலும் ஊழியர்களை விட்டு பிரிந்து போக கூடாது. कुछ भी कष्ट आने पर भी हम सेवकों को छोड़ के अलग नहीं होना. போராட்டம் வந்தாலும் ஊழியர்களை மறக்க கூடாது, கைவிட கூடாது. जो कुछ भी संघर्ष से आने पर भी हम सेवकों को भूलना नहीं चाहिए, उनका हाथ छोड़ना नहीं चाहिए. இஸ்ரவேலுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, லேவியனை மறக்காதே. इस्राएल को एक व्यवस्था था, वो लेवियों को भूलना नहीं चाहिए. லேவிய மறந்தால் கர்த்தர் உன்னை மறப்பார். और लेवियों को अगर तुम भूल जाओगे तो परमेश्वर तुम्हें भूल जाएगा. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியன் தான் லேவியன். और तुम्हें दिया गया सेवका ही लेवी का सेवकाएं हैं. இது ஒத்துப்போகாத பல சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வரலாம். हमारे हृदय में सहमत ना होने वाली कहीं परिस्थिति शैतान ला सकता है. ஒரு ராங்காக புரிந்து கொள்வதுதான் பல பிரச்சனைகள். எல்லாருமே நல்லவர்கள் தான். और एक दूसरे को ना समझने ही कई समस्याओं का कारण है, क्योंकि सभी लोग तो अच्छे ही हैं. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய ஊழியக்காரன் நல்லவர் தான், நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். आपको दिया गया सेवक भी अच्छे हैं, आप भी अच्छे हैं. ஒரு புரிந்து கொள்ளாதபடி செய்வதுதான் பிசாசுடைய தந்திரம். लेकिन आपस में एक दूसरे को ना समझना करना ही शैतान का काम है. ஊழியன் வந்ததே நல்லதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார்கள். एक सेवक आया वो अच्छी बात के लिए आया है. வேதத்தை கையில் எடுத்ததே நன்மை செய்ய தான் எடுத்திருக்கிறார்கள். और वो पवित्र शास्त्र जो हाथ में लिए भलाई करने के लिए ही लिए हैं. தகப்பனையும் இன்னும் ஜனங்களையும் தன் ஜீவனை வெறுத்தது ஜனங்களுக்காகவே ஜீவிக்க தான் விட்டிருக்கிறார்கள். माता पिता अपने रिश्तेदारों को, अपने घर को त्याग दिया, अपने प्राण को भी अपरेछना, परमेश्वर आप लोगों को प्रेम करने के लिए ही. ஊழியக்காரர் இருக்கிற சபையில் 100 வீடு இருந்தாலும் அந்த 100 வீட்டுக்குள்ளும் இந்த ஊழியக்காரர் ஒரு நபர்.
और एक परिवार एक मंडली में 100 परिवार होने पर भी एक सेवक होने पर भी एक सेवक वो 100 परिवार का सदस्य है 100 வீட்டிலும் அவர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் और वो 100 घर जो है वो 100 घरों में वो एक जन व्यक्ति है அப்படிதான் நம்ம எண்ணி ஜீவிக்க வேண்டும் ऐसे ही हम गिन के जीना है ஊழியக்காரர்கள் நம்முடைய வீட்டில் ஒருவர் हमारा सेवक जो है हमारे घर के एक सदस्य है அவர்தான் ஆண்டவர் சொன்னா ஒன்றை விட்டு உங்களுக்கு நான் 100 எத்தனையா தாய்மார்களை கொடுப்பேன் इसीलिए प्रभु ने कहा अगर तू एक को छोड़ेगा तो 100 गुना मां को मैं तुझे दूंगा சகோதர சகோதரிகளை நான் தருவேன் से मैं भाई बहनों को दूंगा என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய இதயத்தில் இருக்குது ஒரு இடத்துல ஒரு லோக்கலுக்கு போனா அங்க இருக்கிற எல்லா வீடு என்னுடைய வீடு और मेरे हिसाब से अगर मैं एक लोकल में जाता हूँ तो वहाँ पर जितने घर हैं सब घर मेरा घर है தாய்மார் எல்லாரும் என்னுடைய தாய்கள் और वहाँ पर दिखाई देने सभी माँ मेरी माँ है இருக்கிற வயதில் மூத்த எல்லாரும் என்னுடைய தகப்பன் और वहाँ पर जो वरिष्ठ या बुजुर्ग हैं सब मेरे पिता हैं இருக்கிற எல்லாரும் அக்கா தங்கச்சிகள் और वहाँ पर रहने वाले सारे मेरे दीदियों बहनें हैं மனதில் வைத்துதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் इस प्रकार हमारे मन में रखते हुए हम ये सेवा कर रहे हैं ஆனா விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு போராடுகிற ஒரு வல்லம் உண்டு அதுதான் தந்திரமா வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது लेकिन सेवक और विश्वासी के बीच में एक संघर्ष दिखाई देता है वही चालाकी के साथ इस प्रकार करता है தங்கள் ஜீவனையே விட்டு வந்தது நமக்காக தானே सेवक अपने प्राण को भी त्यागते हुए अपने जान के हमारे लिए तो आए ना அந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வந்தா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர் மேல் நமக்கு கருத்து வேறுபாடு ஒரு நாள் ஒருவருக்கு வருவதில்லை अगर इस प्रकार का विचार हमारे अंदर हो तो हमें दिया गया सेवक के ऊपर कभी भी हमारे मन में किसी प्रकार का भेद नहीं आएगा சபை என்றால் ஒரு வீடு कलीसिया कहने से एक घर है मंडली कहले गोटे घर நம்ம எல்லாரும் ஒரு வீட்டு பிள்ளைகள் हम सब एक घर के लोग हैं बच्चे हैं ஒரு தாய் பிள்ளைகள் हम सब एक ही माँ के बच्चे हैं ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் एक ही पिता के बच्चे हैं இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் ऐसे ही हमारे पूर्वज भी जिए ஒரு விசுவாசி வியாதி வந்தா ஊழியக்காரர் போவாங்க அடிக்கடி போய் அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டில் ஒரு ஆளு போல அந்த நாள்ல தான் நடமாட வேண்டும் पहले अगर एक विश्वासी को कुछ बीमारी आता है तो सेवक बारंबार उनके घर में जाते हुए उनके घर के सदस्य के माने उनके साथ व्यवहार करना चाहिए நம்முடைய வீடாக நாம் அதை உரிமை பாராட்ட வேண்டும் तभी हम वो घर हमारा घर बोल के हम दावा कर सकते हैं வீட்டில் இருக்கிற ஒரு ஆளு சுகவீனம் வந்தா எப்படி நாம் பாடுபடுவோமோ அது போல ஊழியக்காரர்கள் ஒரு ஆத்ம வியாதியா இருக்கும்போது அப்போதுதான் தன் வீடாக அதை உரிமை பாராட்ட வேண்டும் जैसे हमारे घर में कोई सदस्य अगर बीमार हो तो जैसे हम उनके लिए काम करते हैं उसी प्रकार एक आत्मा अगर बीमार है तो उसके लिए सेवक भी उसी प्रकार ही बर्ताव करना चाहिए ஊழியர்கள் வியாதிப்பட்டா குடும்பத்துல தாய் தகப்பன் வியாதிப்பட்டது போல उसी प्रकार अगर घर में से कलीसिया में सेवक लोग बीमार पड़ते हैं तो घर में माता पिता बीमार पड़ने की मानिद है வியாதிப்பட்ட விசுவாசிகள் கூட வந்து விசாரிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் अगर सेवक बीमार पड़े हैं तो विश्वासी लोग उनके साथ रहते हुए उनको पूछताछ करना चाहिए கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் நம்ம இல்லாமல் அவங்களுக்கு நாம் இருக்கிற இந்த ஊர்ல யாருமே கிடையாது हमें दिया गया सेवकों को हमारे अलावा इस गांव में और कोई उनका नहीं है இவங்கள தவிர நமக்கு இங்க யாரா இருக்கிறாங்களா உங்களுக்கு யாரா இருக்கிறாங்களா இந்த தேசத்துல யாரும் கிடையாது உங்களுக்காக தான் வாழ்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு यहाँ पर जो ब्रदर बैठे हैं वो आपके लिए ही बैठे हैं आपके लिए जी रहे हैं आपके लिए आपके अलावा यहाँ पर उनके और कोई नहीं है தேசத்துல உங்களை தவிர எங்களுக்கு யாரும் கிடையாது உங்ககிட்ட தான் நாங்கள் இப்போது இருக்கிறோம் வேற எங்கேயும் போகிறது இல்ல इस देश में आपके अलावा हमारा और कोई नहीं है अभी देखिए अभी हम आपके पास ही हैं कहीं नहीं गए உயிர் வாழ்கிறதே உங்களுக்காக தான் हम जीते हैं सिर्फ आप ही के लिए அதை விசுவாசி நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் इस बात को विश्वासी लोग भली भांति समझ ले கர்த்தர் ஊழியக்காரரை கொடுத்ததே உங்களுக்காக தான் परमेश्वर आपको सेवक दिया आप ही के लिए நீங்கள் அவர்களோடு எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் आप उनके साथ कैसे रहते हैं इस बात को थोड़ा सोच के देखिए என்ன நடந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்த ஊழியக்காரோடு ஒண்ணா நிக்க வேண்டும் चाहे कुछ भी क्यों ना हो परमेश्वर हमें दे सेवकों के संग हम एक होके खड़े रहना है அவமானப்படலாம் நாம் பாதிக்கப்படலாம் நாம் நிந்திக்கப்படலாம் ஆனா ஊழியர்களை ஒரு நாள் நம்ம கைவிடக் கூடாது हम अपमानित हो सकते हैं हम निंदित हो सकते हैं हम बाधाग्रस्त हो सकते हैं तो भी कभी भी हम सेवकों को छोड़ना नहीं चाहिए எல்லாரும் விலகி போனாலும் நாம் போய் ஊழியக்காரருடைய பக்கத்தில் நிக்க வேண்டும் அதுதான் சத்தியத்துக்காக நிற்பது समस्या के कारण सारे लोग हट जाने पर भी हम सेवकों के पक्ष में खड़े रहना चाहिए वही है सच्चाई के लिए खड़े रहना அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியுனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் प्रेरितों की शिक्षा में प्रेरितों की संगति में और रोटी तोड़ने में ராபோஜனம் எடுப்பது और वही है हम जो प्रभुभोज लेते हैं சபையில ராபோஜன ஆராதனை நடத்தப்படும் போதெல்லாம் உறுதியாக நாம் அதில் பங்கு பெற வேண்டும் कलीसिया में जब कभी भी प्रभुभोज का आराधना होता है बहुत ही दृढ़ से हम उसमें शामिल होना है அதாவது வேலை நிமித்த வெளியில போனாலும் கூட அடுத்து வந்து கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் தனியாக அதை வாங்கி கொள்ள வேண்டும் और किसी भी काम के कारण अगर हमें कहीं बाहर जाना पड़ा है तो बाद में आते हुए कम से कम अकेले में कलीसिया में आते हुए उनको
रोटी पूछते हुए हम लेना चाहिए। உண்மை உள்ளவர்கள் வியாதியாக சில வேளையில் ராபோஜன் எடுக்க வராவிட்டால் நாங்கள் போய் வீடுகளுக்கு கொடுக்கிறோம். ऐसे सच्चे लोग कभी कभी अगर बीमारी के कारण वो प्रभु भोज में नहीं आ पाते तो हम उनके घर में जाके भी उन्हें देते हैं। ஊழியத்துல வந்து பல நாட்களாக வியாதியா இருந்த கூட்டங்களுக்கு வராம இருக்கிறதான தாய் தகப்பனுக்கு போய் வீடுகள் ராபோஜன் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். और मेरे सेवकाई में मैंने ऐसे किया है, कई दिनों तक जो बीमारी के बिस्तर में पड़े रहते हैं, ऐसे माता पिता जो सभा में नहीं आ पाते, उनके घरों में जाते हुए मैं उनको प्रभु भोज दे के आया हूँ। ஆத்துமாக்கள் நம்ம நம்பி இருக்கிறது. वो आत्माएं हमारे ऊपर भरोसा रखी हैं। அபிரகாம் இடத்துக்கு மெல்கிசேதேக்கு வந்தார், அப்பமும் திராட்சரசத்தை எடுத்துட்டு வந்தார். और अब्राहम के पास मिल्किसेदेक रोटी और दाख मधु लेके आया, அதுக்கு இடத்துக்கு தான் ஆபிரகாம் போக வேண்டும். और मिल्किसेदेक के पास इब्राहिम को जाना था, இப்போது யுத்தம் செய்து வந்திருக்கிறான். लेकिन अभी वो युद्ध करके आया है। மெல்கிசேதேக் அங்கே வந்து அப்பமும் திராட்சரசம் அந்த வீட்டில் கொடுக்கிறான், इसीलिए அந்த हम- வழியில் கொடுக்கிறான். इसलिए हम देखते हैं कि मिल्किसेदेक उसी मार्ग में दाखरस और मधु लेते उसे दिया। ஆதி படுக்கையில மருந்து மாத்திரை எடுக்காம சத்தியத்துக்காக நிக்கிற தாய் தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் நாம் போய் அவளுக்கு ராபோஜன் கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை. और बीमारी के बिस्तर में रहते हुए औषधि ना लेते हुए सच्चाई के लिए जो खड़े हैं, चाहे वो माता पिता और बच्चे कोई भी क्यों ना हो, हमारा कर्तव्य यह होता कि हम जाके उन्हें प्रभु भोज दें। ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். और चौथा विषय हम देखते हैं कि वो प्रार्थना में भी लौलीन रहे। சபையில் இருக்கிற எல்லா ஜெபங்களிலும் நம்மால் முடிந்த வரைக்கும் நேரம் கிடைக்கிற வரைக்கும் நாம் பங்கெடுக்க வேண்டும். कलीसिया में जो भी प्रार्थनाएं ठहराई गई है, जितना हमसे हो सके हम सभी प्रार्थना में शामिल होना है। நேரத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. प्रार्थना समय को हम छोड़ना नहीं चाहिए। நேரத்தை அற்பமா நினைக்க கூடாது. प्रार्थना को हम तुच्छ नहीं जानना चाहिए। ஜெப நேரத்தை விட்டு நாம் எங்கேயும் சுற்றக்கூடாது. प्रार्थना का समय छोड़ते कहीं भी हम घूमना फिरना नहीं चाहिए। பிள்ளைகள் ஜெப நேரத்தில் வந்து கூடிக்கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे प्रार्थना समय में इकट्ठा होना है। பரிசுத்தவான்களோடு உறுதியா நிக்க வேண்டும். प्रार्थना में पवित्र लोगों के साथ दृढ़ रूप से खड़े रहना है। காலையிலும் காலையிலும் பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். रात में और सुबह में पवित्र लोगों के लिए प्रार्थना करते हुए स्तुति करना चाहिए। பாசில் பலரும் வந்து இரவல் வந்து குடும்ப ஜெபம் உண்டு, இரவல் வந்து பாஸ்டர்ஸ் லிஸ்ட் வச்சிட்டு பாஸ்டர்ஸ் வர்க்கு தோத்திரம் பண்ணுவார்கள். हमारे कई विश्वासी लोगों के घरों में प्रार्थना, पारिवारिक प्रार्थना भी होता है, और पास्टर्स लिस्ट रखते हुए पास्टर्स लोगों के लिए स्तुति करते हैं। சுடு வீடும் ஒரு குட்டி விசுவாச வீடு தான், எல்லா ஜெபமும் இருக்க வேண்டும். विश्वासी के घर भी एक छोटा सा विश्वास भवन है, इसलिए सभी प्रार्थना वहां पर होना चाहिए। தெரிஞ்சு நம்முடைய விசுவாசிகள் பலரும் வந்து காலையில 2 லிஸ்ட் வாசிக்கிறார்கள். और मेरी जानकारी में ऐसा है कि हमारे कई विश्वासी लोग सुबह की स्तुति प्रार्थना में 2 लिस्ट पढ़ते हैं। விசுவாசி குடும்பங்களுக்காக ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும். और वहां पर दिखाई देने हर एक विश्वासियों के परिवार के लिए स्तुति करना चाहिए। ஊழியருடைய பெயரை சொல்லி ஸ்தோத்திரிக்க வேண்டும். और दूसरा सेवकों का नाम कहते हुए स्तुति करना चाहिए। இப்படிதான் பல இடங்கள்ல ஊழியர்கள் வந்து சபைக்கு லிஸ்ட் அடித்து கொடுப்பது உண்டு வழக்கம். और ऐसे ही कई जगहों में सेवक लोग भी लिस्ट छपाते हुए कलीसिया को देते हैं। இப்படி ஜெபங்கள்ல நாம் ஒருவரை தாங்க வேண்டும். ऐसी प्रार्थना में हम एक दूसरे को थामना चाहिए। ஸ்தோத்திரத்தில் ஒருவருக்கு ஒரு வேலியாக இருக்க வேண்டும். और स्तुति के द्वारा एक दूसरे को आपस में बाड़ा होके रहना है। உறுதியா நிக்க வேண்டும். प्रार्थना में हम दृढ़ खड़े रहना। சாமுவேல் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் போனால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். समूएल कहता, अगर मैं तुम्हारे लिए प्रार्थना ना करूं तो मैं पापी ठहरूंगा। ஊழியர்கள் விசுவாசிக்காக ஜெபிக்க வேண்டும், விசுவாசிகள் ஊழியர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். सेवक विश्वासी लोग सेवक को विश्वासी के लिए और सेवक विश्वासियों के लिए प्रार्थना करना चाहिए। ஜெபிக்காமல் இருக்கிறதே ஒரு பாவ ஜீவியம். हम प्रार्थना ना करके रहना वो भी एक पापमय जीवन है। ஐந்தாவதாக விசுவாசத்தில் உறுதியாக நிக்க வேண்டும். पांचवा विषय, हम विश्वास में दृढ़ खड़े रहना। 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, पहला पत्रस 5 अध्याय का 9 वचन में पढ़ने से, எதிராளியாக பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் வருகிறான். முந்தின வசனத்தில் और उसके पहले वचन में लिखा गया कि तुम्हारे विरोधी शैतान गरजने वाले सिंह की नहीं आता है। நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை ஜெயிக்க வேண்டும். अगर तुम विश्वास में दृढ़ होते हो उसके ऊपर जय पाना है। பிசாசை எதிர்ப்பதற்கு விசுவாசம் ஒரு பெரிய ஒரு ஆயுதம். शैतान के ऊपर जय पाने के लिए, इसका विरोध करने के लिए विश्वास हमारे लिए एक बड़ा हथियार है। மேல் நம்முடைய விசுவாசம் இருந்தால் பிசாசு நம்ம நெருங்க மாட்டான். अगर परमेश्वर के ऊपर हमारा विश्वास हो तो शैतान हमें निगल नहीं सकता। நம்முடைய விசுவாசம் உறுதியா இருந்தால் சாத்தானை ஜெயிக்கலாம். हमारा विश्वास अगर दृढ़ हो तो हम शैतान के ऊपर जयवंत हो सकते हैं। யூதா 20ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, यूदा 20 वचन में पढ़ने से, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு अति पवित्र विश्वास में अपने उन्नति करते हुए பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். पवित्र आत्मा में प्रार्थना करते रहो के कहता है। விசுவாசத்தில் உறுதியாக
உறுதியாக நின்று விசுவாசத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். विश्वास में दृढ़ खड़े रहते हुए विश्वास को दृढ़ पकड़ रहना चाहिए. ஆறாவதாக நம்பிக்கை உறுதியா இருக்க வேண்டும். और छठवां विषय हम आशा में दृढ़ होना है. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது कोलोस्से पहला अध्याय का 22 वचन में पढ़ने से கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமலும் உறுதியாயும் ஸ்திரமாயும் இருந்தால் அப்படியாகும். और तुमने जो सुसमाचार सुना है उसके द्वारा जो आशा उत्पन्न होती है उसमें स्थिर खड़े होते हुए बिना हिले खड़े रहना चाहिए. விசேஷத்தை கேட்க கேட்கதான் நமக்கு நம்பிக்கை வரும். सुसमाचार सुनने के जरिए हमारे अंदर आशा बढ़ेगी. சிலருக்கு வேதபாட கூட்டத்துக்கு வர்றது போர் அடிக்குது. कुछ लोगों को बाइबल अध्ययन में आना उनके लिए बोरिंग है. ஆராதனைக்கு வந்தாலும் வசனத்தை ஒழுங்கா கேட்க மாட்டார்கள். रविवार की आराधना में आने से भी ठीक से वचन नहीं सुनते. பிள்ளைகள் பால் குடித்து வளர வேண்டிய வயசுல பால் குடிக்க விட்ட அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நோஞ்ச, அதாவது நசல் கொண்ட பிள்ளைகளை, வியாதிப்பட்ட பிள்ளைகளை போல இருக்கும். बच्चे जब दूध पी के बढ़ना चाहिए, बढ़ने की उम्र में अगर वो दूध नहीं पिएंगे तो उनका हालत कैसे होगा? कमजोर और निर्बल बच्चे होके बढ़ेंगे. வசனத்துல நல்ல உற்சாகமா இருந்தா அவங்க ஜீவியம் மகிழ்ச்சியாக இருக்கும். वचन में अच्छा उत्साह के साथ जीने वाला जीवन आनंदमय होके दिखाई देगा. இருதயம் வசனத்தினால் போஷிக்கப்பட வேண்டும். हमारा हृदय वचन के द्वारा पोषित होना है. 1/2 மணி நேரம் பிரசங்கத்தால் அவளோடு கேட்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். कितना घंटा प्रचार करने पर भी आग्रह के साथ सुनने वाले का अनुभव को हम पा लेना है. கேட்க கேட்க நமக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். वचन को सुनने के जरिए हमारे अंदर हर्ष उत्पन्न होना है. அக்கினி எரிய எரிய அதிகரிக்கிறது. आग जलते जलते वो बढ़ता जाता है. கேட்க 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 இன்னும் ஆவல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். वचन को सुनते सुनते और भी हमारे अंदर आग्रह बढ़ना चाहिए. இந்த நாட்கள் நம்முடைய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் முடித்திருக்கிறார்கள். पहले दिनों में हमारी आराधना रविवार के दिन की आराधना 2-3 बजे भी खत्म करते थे. பிரசங்க ஆரம்பித்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாதாரணமா பிரசங்கிப்பார்கள். और प्रचारक जब प्रचार शुरू करते हैं 2-3 घंटा वो आसानी से प्रचार कर लेते थे. அவ்வளவு ஆவல் ஜனங்களுக்குள் இருந்தது. ஆண்டவர் வசனத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். और लोगों के अंदर इतना अधिक लालसा था और परमेश्वर भी उनको वचन देते रहा. ஜனங்களுக்கு இருக்கிற ஆவலை பார்த்து தான் தேவன் ஊழியர்களை நடத்துகிறார். पर लोगों के अंदर दिखाई देने वाले आग्रह को देखते हुए परमेश्वर सेवकों को चलाता है. உங்களுக்கு வசனத்துல எவ்வளவு ஆவல் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்தலும் அவளுக்கு கிடைக்கும். और जितना अधिक आपको वचन के प्रति आग्रह है उतना अधिक आपको प्रकाशन मिलेगा. போதும் போதும் ஆண்டவர் நிறுத்தி விடுவார். बस बस कहने से परमेश्वर भी रोक देगा. இதயத்துல இடையில என்று சொன்னால் கர்த்தர் வெளிப்படுத்தல கொடுக்க மாட்டார். अगर हमारे हृदय में इस प्रकट होकर तो परमेश्वर प्रकाशन नहीं देगा. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. दूसरा राजा 4 अध्याय में घटना हुई. திரும்ப பாத்திரத்தில் தாய் எண்ணெய் நிரப்பிக் கொண்டிருக்கிறாள். और वो खानी बर्तनों में हंडियों में माँ जो है तेल को भरने लगी. இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்று தாய் சொல்லுகிறாள். और माँ ने कहा अपने बेटे से एक और बर्तन ले आ. மகன் பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயாய். बेटे ने जब कहा और बर्तन नहीं है तुरंत वो तेल थम गया. சத்தியம் உபதேசம் சபைக்குள் ஏன் புதிதாக வெளிப்படாமல் இருக்கிறது? सच्चाई उपदेश क्यों कलीसिया में नए रीति से प्रकट नहीं हो रहा है? ஊழியக்காரரை பொறுத்தில்ல. वो सेवकों का गलती नहीं है. இடத்துல பாத்திரம் இல்ல, கர்த்தர் கொடுக்கவில்லை. आपके पास बर्तन नहीं है, परमेश्वर इसलिए नहीं दे रहा. ஆண்டவரே என்னோட இப்படி பேசுன்னு வந்து உட்காரு, கர்த்தர் அவளுக்கு வார்த்தை கொடுத்து உன்னோட பேச வைப்பார். हे प्रभु मेरे संग तो बातें कर बोल के कह के आप यहाँ पर बैठो, परमेश्वर उन सेवकों को वचन देगा और आपसे वो बातें करेगा. கொடுக்கிற வியாபாரிகள், हम वचन को देने वाले व्यापारी हैं. வியாபாரி மத்தியில நிப்பாரு. व्यापारी जो है मध्य में खड़ा रहता है. இடத்துல பொருளை வாங்கி அடுத்தவங்க கிட்ட கொடுப்பார்கள். एक जगह से चीज खरीदते दूसरे लोगों को बेचता है. வாங்குறவங்களுக்கு பொருள் தேவை இருந்தாதான் வியாபாரி வாங்கி கொடுக்க முடியும். और जो लेते हैं उनको अगर वस्तुओं की जरूरत है तभी वो व्यापारिक चीजों को दे सकता है. எவ்வளவு வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளவு சத்தியத்தை ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். जितना सच्चाई आप आग्रह करोगे उतना सच्चाई परमेश्वर सेवकों को देगा. சில இடங்களில் எளிமை நின்றா சத்திய வசனமா வரும். कुछ जगहों में उठ के खड़े होने से बस से सच्चाई और वचन ऐसे ही आते रहेंगे. ஊழியனுடைய மேன்மை இல்ல, वो सेवकों की बढ़ाई नहीं है. தேவையா இருக்கிறது கர்த்தர் கொடுக்கிறார். लोगों के लिए जरूरत है इसलिए परमेश्वर देता है. விசேஷத்தை கேட்க கேட்க தான் நம்பிக்கை உறுதியாகும். जैसे जैसे हम सुसमाचार को सुनते हैं हमारा विश्वास आशा में दृढ़ हो जाता है. அந்த நம்பிக்கை என்ன? वो आशा क्या है? தேவ மகிமை அடைவோம்ங்கற நம்பிக்கை. परमेश्वर की महिमा को प्राप्त करेंगे, यही वो आशा है. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நித்திய ஜீவனுக்குள் போவேன்ங்கற நம்பிக்கை. पहला पत्रस पहला अध्याय में जैसे पढ़ते हैं अनंत जीवन में जाऊंगा, यही वो आशा है. தேவன் வரும்போது நான் அவரை தரிசிப்பேன்ங்கறதான ஒரு நம்பிக்கை. मेरे प्रभु आने के समय में मैं उसे देखूंगा, यही वो भरोसा है. இந்த நம்பிக்கையில உறுதியாக நிற்க வேண்டும். इस आशा या भरोसा में हम दृढ़ खड़े रहना है. யான பலம் உள்ளதுதான், தும்பிக்கை அடிபட்டால் பலன் போனது.
हाथी तो सामर्थी है, लेकिन उसका सूंड में चोट लगने से वो बलहीन है। நம்பிக்கைதான் அவனுடைய பலன். उसके सूंड में उसका बल है। நம்பிக்கை போன பின்பு ஏனை இருந்து பிரயோஜனம் இல்லை. उसका सूंड चला जाने से वो हाथी रह के भी कुछ प्रयोजन नहीं। இதுதான் நம்முடைய பலன். आशा ही हमारा बल है। தேவன் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு போன பின்பு நமக்கு ஏது பலன்? परमेश्वर के ऊपर रहने वाली भरोसा अगर हमसे चला जाएगा तो हमारा बल कहाँ रहा? தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில உறுதியா நிக்க வேண்டும். परमेश्वर के ऊपर रहने वाली भरोसा में हम दृढ़ रहना चाहिए। கடைசியாக பின்பற்றுதலே நாம் உறுதியாக நிக்க வேண்டும். आखिरी में हम उसका अनुकरण करने विषय में दृढ़ रहना है। ரூத் முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது रूत पहला अध्याय का 18 वचन पढ़ने से இந்த நகோமி பின்பற்றுகிற விஷயத்தில் ரூத் உறுதியாக நின்றாள். और नहोमी के पीछे हो लेने के विषय में रूत बहुत ही दृढ़ रही। அந்த ரூத்தின் மூலமாக ஒரு ஓபேத் பிறந்தார். और उसी रूत के जरिए ओबेद उत्पन्न हुआ। இந்த போவாஸ் ரூத்துக்கு புருஷனாக ஏற்படுத்தப்பட்டார். और बोआज जो है रूत का पति होके दिखाई। இந்த போவாஸுக்கு பிறந்தான் ஓபேத்। और बोआज से उत्पन्न हुआ ओबेद। பாருங்க, இந்த ஓபேத்ங்கிறது ஒரு ஜெய் ஜீவியம். ओबेद कहने से एक जय जीवन को दिखाता। கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஜெய் ஜீவியம். मसीह के जरिए हमें मिलने वाले एक जय जीवन। அதற்காக நிந்தையில் அவமானத்தை எல்லாம் அவள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டே போகிறாள். और उसके लिए कहीं निंदा बदनामी को सहते हुए नहोमी के पीछे होली। இந்த கொப்பேர் மரத்தினுடைய விசேஷம். और यही है गोपेर की लकड़ी की खासियत। இரண்டாவதாக दूसरा विषय அது அந்த கொப்பேர் மரத்தினால் செய்யப்பட்டு அதற்கு கீழ் பூசப்பட வேண்டும். और गोपेर के लकड़ी के द्वारा बनाए जाते हुए उसके नीचे राल लगाया जाना चाहिए। உள்ளும் புறமும் கீழ் பூச வேண்டும். भीतर और बाहर पर राल लगाना। அது 14 வசனத்துடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். 14 अध्याय का आखिरी भाग में हमको पढ़ते हैं। இந்த கீழ் பூசப்படுதல்ங்கிறது இது ஒரு பொருள், ஒரு தாரை போன்ற ஒன்றுதான், தார் சம்பந்தப்பட்டது. और ये राल कहने से तार के संबंधी एक वस्तु है। அது உள்ளும் புறமும் பூசும்போது தண்ணீர் அதை சேதப்படுத்தாது. और वो अंदर बाहर लगाने से पानी के द्वारा उसमें कुछ हानि नहीं होगा। கீழ் பூசப்படுவதிலிருந்து 5 காரியங்களை நாம் கவனிக்கிறோம். और ये राल लगाने के विषय से हम 5 विषय को सीखते हैं। ஒரு பாதுகாப்பு, एक हमारे सुरक्षा। இந்த தண்ணீர் வந்து அதை சேதப்படுத்தாமலும் தண்ணீர் உள்ள பிரவேசியாமல் இருக்கும்படியாக இதுக்கு ஒரு பாதுகாப்பு. पानी अंदर प्रवेश किए बिना रहने के लिए और पानी के द्वारा उसका कुछ हानि हुए बिना ये उसको बचाता या सुरक्षा करता है। ஸ்நானத்தின் மூலமாக இயேசுவின் ரத்தம் நம்மில் பூசப்படுவது ஒரு பாதுகாப்பு. और बपतिस्मा के जरिए यीशु मसीह का लहू हमारे ऊपर लगाया गया, ये हमारे लिए एक बचाव है। பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலுடைய அந்த வீட்டுக்குள்ளே சங்காரதூதன் பிரவேசிக்கிறது இல்லை. और पसका का मेमने का लहू लगाया इस्राएलियों का जो द्वार का चौखट है उसके अंदर नाश करने का दूत प्रवेश नहीं। விசுவாசி ஒருவர் டிரைவர், லாரி டிரைவர், அவர் லாரியில லோடு ஏத்தி கொண்டு வழியில போய் கொண்டிருக்கிறார். हमारे एक विश्वासी थे जो कि लॉरी ड्राइवर थे, वो लॉरी में लोड चढ़ाते हुए चला के जा रहे थे। அவருக்கு உதவியா இருக்கிறதான அந்த கிளீனர் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். और उनके साथ जो सहायता के लिए जो क्लीनर था वो उद्धार ना पाए हुआ एक व्यक्ति था। இரவுல நடு ராத்திரில திருடர்கள் அவளை அந்த லாரியை வந்து வழி மறிக்கிறார்கள். और रात में आधी रात में चोर लोग आके उस लॉरी को घेर लिए। டிரைவர் நம்முடைய விசுவாசி அவரிடத்தில் வந்து அவர் கம்பை ஓங்கி அடிக்கிறதுக்காக ஓங்குறாள், கம்பு அவருடைய தலையில விழ மாட்டேங்கிறது. और हम जो ड्राइवर जो है वो हमारे विश्वासी थे, वो चोर लाठी उठा के उसके ऊपर मारने के लिए उठाया, लेकिन उसके ऊपर लाठी नहीं गिरती। கம்பு அவர் மேல் பட மாட்டேங்கிறது. लाठी उसके ऊपर नहीं गिरता। लाठी तांगो पर बाजीला नहीं। அடுத்த சைடு வந்து அந்த கிளீனருக்கு நேராக அடிக்கிறார்கள். और इसीलिए उन्होंने क्या किया, पास में आते हुए क्लीनर को अच्छे से मारा। கீழ இருந்து அடிக்கிறார்கள் சந்தில. और अच्छे से उसको क्लीनर को मारा। से क्लीनर को पूरा मारी पकाई। இவர் தடுக்கிறதுக்கு கையை நட்டாரு, ஒரு விரல் உடைந்து விழுகிறது. और ये नीचे से वो चोर मार रहा था, इसलिए वो रोकने के लिए हाथ बढ़ाया, उसका हाथ का एक उंगली चला गया। அதுக்கிடையில் ஜனங்கள் வந்து எப்படி அவங்களை தப்பித்து விடுகிறார்கள். और उसके बीच में लोग आए और उनको बचा लिए। போகிற வழியில கிளீனர் கேட்கிறார் டிரைவர் இடத்துல, और ऐसे जाने के समय में मार्ग में क्लीनर ने ड्राइवर से पूछा, உங்கள் அடித்தார், உங்கள் மேல் அடிபடவில்லை. आपको तो मारने के लिए उन्होंने चाहा, लेकिन आपके ऊपर मार नहीं गिरा। மேல் அடிபட்டது ஏன் என்று கேட்டார். लेकिन मेरे ऊपर मार गिरा क्यों बोल के उसने पूछा। இந்த விசுவாசி ஐயா சொல்லுகிறார், तब ये विश्वासी श्रीमान ने कहा, உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம், और वही तेरे और मेरे अंदर रहने वाले अंतर है। நான் இயேசுவின் ரத்தத்தினால் ஞானஸ்நானம் பெற்றபடினால், நான் ஞானஸ்நானம் பெற்றபடினால் இயேசுவின் ரத்தம் என்னை மூடி இருக்கிறது. मैं यीशु मसीह के नाम से बपतिस्मा लेने के कारण यीशु मसीह का लहू जो है मुझे पूरे से लगाया गया है। நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படவில்லை. तू यीशु मसीह के लहू से धोया नहीं गया। ஆட்டுக்குட்டி பூசப்பட்டதான இஸ்ரவேலுடைய வீட்டில் சங்காரதூதன் வர முடியாது, எகிப்தியர் வீட்டில் போய் சங்கரித்தான். और इस्राएल के लोग घर के चौखट में, जिनके घर में पसा का मेमना का लहू लगाया गया था,
घात करने वाला वो दूत उसके अंदर प्रवेश नहीं किया, लेकिन मिस्रियों के घर में वो प्रवेश करके नाश किया। இன்னைக்கு நாம் ஞானஸ்நானம் பெற்றோமோ அது முதற்கொண்டு ஒரு மனுஷனுடைய கையில் நம்ம மேல் படவில்லை. जिस दिन से बपतिस्मा मैंने लिया उस दिन से एक इंसान का हाथ भी मेरे ऊपर नहीं गिरा। ஞானஸ்நானம் பெற்றவர் யாராவது கை நீட்டி இருக்கிறார்களா? बपतिस्मा लिए हुए कोई भी क्या हाथ किसी के ऊपर हाथ बढ़ाए क्या? அவர் நம்ம மேல் கை நீட்ட முடியாது. कोई भी हमारे ऊपर हाथ डाल नहीं सकता, ஏனென்றால் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியால் நம்மை அவருடைய இரத்தத்தினால் தேவன் மூடி இருக்கிறார். क्योंकि हम उसके लहू के द्वारा धोए गए हैं, इसलिए प्रभु अपने लहू के द्वारा हमें ढांप दिया है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। परमेश्वर महिमा हेउ। இந்த கீழ்ப்பூசப்படுதல் முதலாவது ஒரு பாதுகாப்பு. ये राल लगाए जाना सबसे पहले एक बचाव या सुरक्षा है। இரண்டாவது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. और दूसरा अच्छे विवेक का நல்மனசாட்சியின் தேவனோடு செய்ய உடன்படிக்கை. और अच्छा विवेक जो कि परमेश्वर के साथ रखने वाला वाचा है। பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது पहला पत्रस 3 अध्याय का 21वां वचन में पढ़ने से நோவாவின் பேர்ல நல்மனசாட்சி உடன்படிக்கை என்று தான் அங்க பேதுரு எழுதுகிறார். और नो का जहाज जो कि अच्छा विवेक का वाचा है बोल के पत्रस वहां पर लिखता है। பேழில உள்ளேயும் வெளியேயும் பூசப்பட வேண்டும். ये जहाज के अंदर और बाहर भी लगाया जाना चाहिए। பேழில உள்ளும் வெளியும் பூச வேண்டும். और जहाज के अंदर और बाहर भी हम उसका लेप देना चाहिए। அதுதான் இங்க பாத்தீங்களா இது செய்யும்போது உள்ளதான பேழை. देखिए यहाँ पर वो जहाज बनाए जाने के समय में दिखाई देना चित्र है। கீழ் பூசப்பட்ட பிறகு உள்ளதான பேழை. और ये राल लगाए जाने के बाद दिखाई देने वाला जहाज, வித்தியாசம் இருக்கிறது. उसमें एक अंतर है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। அப்ப நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான் அந்த கீழ் பூசப்படுதல். अच्छा शुद्ध विवेक का जो वाचा है वही वो राल लगाया जाना है। இந்த கீழ் பூசப்பட்டது நஷ்டப்பட்டால் பேழை சேதப்படும். अगर ये राल लगाए जाना में हम नष्ट करेंगे तो जहाज को में ठोकर लगेगी या हानि होगा। தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது पहला तिमोथी पहला अध्याय का 19वां वचन पढ़ने से நல்மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். अच्छे विवेक को कितने जन दूर करते हुए विश्वास रूपी जहाज को डुबा दिया है। ஞானஸ்நானத்தில் தேவனோடு பண்ண நல்மனசாட்சி உடன்படிக்கையை நாம் உறுதியாய் காத்துக்கொள்ள வேண்டும். बपतिस्मा के जरिए परमेश्वर के द्वारा जो हम अच्छे शुद्ध विवेक की वाचा को बांधते हैं उसको हम रखवाली करना चाहिए। உள்ளும் புறமும் பூசப்பட வேண்டும். भीतर और बाहर भी उसे लगाना चाहिए। உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதென்று சொல்லி ஜீவிக்க வேண்டும். जो है सो है और जो नहीं नहीं कहते हुए हम जीना चाहिए। சொல்லுகிறார் உடைய மனசாட்சிக்கு நாங்கள் வெளியரங்கமா இருக்கிறோம். इसीलिए संत पौलुस कहता है कि तुम्हारे विवेक के लिए हम प्रकट होकर दिखाई देते हैं। மூன்றாவது அந்த கீழ் பூசப்படுதல்ங்கிறது கிருபையினால் மூடப்படுவதை காட்டுகிறது. और तीसरा विषय राल लगाए जाने कहने से अनुग्रह से ढांपे जाने को दिखाता है। 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது भजन संहिता 103 का 17 वचन पढ़ने से பயந்தோர் மேல் அப்படி கிருபையும் பெரிதா இருக்கிறது. जो यहोवा का भय डर भय है उनके ऊपर उसका करुणा छाया रहता है। இயேசு கிருபையினால் மூடப்பட்டவராக இருந்தார். प्रभु यीशु मसीह अनुग्रह से ढांपा गया एक व्यक्ति था। யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது यूहन्ना पहला अध्याय का 14 वचन में पढ़ने से சரீரத்தில் வாழ்ந்தபோது கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராக வெளிப்பட்டார். वो शरीर में देहधारी होकर दिखाई देने के समय में अनुग्रह सच्चाई में परिपूर्ण होकर दिखाई दिया। பூர்ண கிருபையினால் மூடப்பட்டு ஜீவிக்க வேண்டும். हम पूर्ण अनुग्रह से ढांपे जाते हुए जीना चाहिए। நான்காவது அந்த கீழ் பூசப்படும்போது அதோட ஹோல்ஸ் எல்லாம் மறைகிறது. ஹோல்ஸ் கேப் இல்லாம. और चौथा विषय राल लगाए जाने के समय में उसमें जितने छेद हैं वो सब बंद हो जाता है। கேப் அதாவது அந்த ரெண்டு பலகைக்கு மத்தியில கேப் உண்டு. அந்த ஹோல்ஸ் இருந்தால் தண்ணி உள்ள பிரவேசித்து இத மூழ்கடிக்கும். और दो तख्तों के अंदर जो जगह रहता है खाली जगह वो राल लगाने के समय में वो उसको बंद कर देता है। இந்த கீழ் பூசப்படுற அந்த கேப் முழுவதும் ஃபில் ஆகுது, அடைக்கப்படுகிறது. और ये राल लगाए जाने के द्वारा वो जो खाली स्थान है वो ऊपर से बंद हो जाता है। கீழ் பூசப்பட்டவளாக இசைந்தவளாக இருக்க வேண்டும். हम राल लगाए जाने के समय समान एक दूसरे से जुड़े हुए दिखाई देना चाहिए। இருந்தால் தண்ணி உள்ள வரும், உலகம் உள்ளே வரும். अगर आप एक दूसरे से अलग होगे तो संसार या ये पानी अंदर आ जाएगा। அந்த கீழ் பூசப்படுதல் ஐக்கியமா ஜீவிப்பது. और संसद में कहने के लिए जाने से राल लगाना कहने से एकता में जीने को दिखाता है। 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது पहला कुरिन्थियों पहला अध्याय का 10वां वचन में पढ़ने से நாம் கிறிஸ்துவை போல சீர்பரிந்திருக்க வேண்டும். हम मसीह के माने सुधरे जाना दिखाई देना चाहिए। ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாக சீர்பரிந்திருக்க வேண்டும். एक ही बात होना चाहिए, एक ही मन होते एक ही मत होके मिलके रहना है। एक காரியத்தை பேச வேண்டும். हम एक ही बात को बोलना चाहिए। பூசப்பட்ட அனுபவம் நாம் ஏக இருதயமா சேர்ந்து ஜீவிப்பது.
காட்டுகிறது. और ये राल लगाने का अनुभव करने से हम एक मन या एक हृदय होकर जीने को दिखाता है. நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு விசுவாசிகளோடு குறையுமானால் தண்ணி உள்ள பிரவேசிக்கும். अगर हमारी एकता पवित्र लोगों के साथ विश्वासी के साथ घट जाए तो ये पानी अंदर प्रवेश करेगा. சபையானது ஊழியர்கள் விசுவாசிகள் சேர்ந்து ஒரு சரீரம் போல நிக்க வேண்டும். रायगढ़ कलीसिया जो ये सेवक और विश्वासी मिलते हुए आपस में एक शरीर होके खड़े रहना है. தண்ணீர் ஒரு சின்ன துவாரம் இருந்தாலும் உள்ளே வந்து பேழைக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். अगर इस जहाज में एक छोटा सा छेद ही रहने से काफी है, पानी अंदर आके जहाज को नुकसान पहुंचाएगा. வழிவிடாமல் நாம் உறுதியாக நிக்க வேண்டும். कहीं भी इसके लिए जगह ना देते हुए हम दृढ़ रूप से खड़े रहना है. தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். प्यारे परमेश्वर के लोगों अपनी एकता को नया कर लो. ஐக்கிய உலகத்தில் எங்கு கிடைக்காத ஒரு ஐக்கியம். ये सहभागिता ये एकता संसार में कहीं पर भी ना मिलने वाली एकता है. ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். इस ऐक्यता को हम स्थिर करना है. அதற்காக தான் தேவன் இந்த நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். और इसीलिए परमेश्वर ये दिन आपको दिया बोल के विश्वास करना चाहिए. ஐந்தாவதாக இந்த பேழை கீழ்பூசப்படும்போது और पांचवा विषय जहाज में राल लगाना कहने से பேழை முழுது ஒரே கலரா இருக்கிறது. और जहाज पूरी रीति से एक ही रंग होके दिखाई देता है. கீழ்பூசப்படாமல் அந்த பலகையை மாத்திரம் நாம் பார்த்தால், लेकिन राल लगाने से पहले वो तख्तों को सिर्फ हम देखने से அறுக்கப்படுகிற பலகையே பல கலரா இருக்கிறது. एक ही पेड़ से काटने वाले जो काट है वो कहीं रंग के होके दिखाई देते हैं. கீழ்பூசப்பட்ட பின்பு राल लगाए जाने के बाद ஒரே ஒரு கலர், एक ही रंग होगा. இதான் ஞானஸ்நானத்தை நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. और यही बपतिस्मा में हम मसीह को पहन लेने को दिखाता है. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, गलातियों 3 अध्याय का 27 और 28 वचन पढ़ने से, நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. और जितने जन तुम उसके नाम से बपतिस्मा लिए हो तुम यीशु को पहन लिए हो. என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, उसमें ना यहूदी ना यूनानी है, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, और पुरुष नहीं है स्त्री नहीं है, அடிமை என்று சுயாதீன் என்றும் இல்லை, दास नहीं है स्वतंत्र नहीं, கிறிஸ்துவுக்குள் யாவரும் ஒன்றா இருக்கிறீர்கள். क्योंकि तुम सब मसीह में एक हो. அதுதான் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கீழ்பூசப்படும்போது எந்த வித்தியாசம் இல்லாமல் சபைக்குள் ஒன்றா ஜீவிப்பது. इसीलिए बपतिस्मा के जरिए या हम राल लगाए जाने से कलीसिया में किसी प्रकार का भेद नहीं है, हम एक होके जीते हैं. இந்த கீழ் கோட்டிங் கொடுத்துட்டே இருக்க வேண்டும். और ये राल का कोटिंग लगाते रहना चाहिए. தண்ணில அலைஞ்சு கோட்டிங் விழுந்துரும், அதை அடிச்சிட்டே இருக்கணும், கோட்டிங் போட்டே இருக்க வேண்டும். पानी मार मार के उसका रंग चला जाएगा, लेकिन उसमें हम कोटिंग डालते रहना चाहिए. இது முக்கியமான சத்தியங்கள் அந்த கீழ்பூசப்படுதலில் அடங்கி இருக்கிறது. और ये 5 मुख्य सच्चाई वो राल लगाने की अंदर में छिपी हुई है. அடுத்து மூன்றாவதாக अगला तीसरा विषय, பாயிண்ட்ஸ் இருக்கு, மூணுத்திலுமே நான் சுருக்கமா முடிக்கிறேன். बहुत अधिक पॉइंट्स है इसलिए मैं संक्षेप में कहूंगा. 300 முழம் அதோட அளவு. அடுத்து 15வது வசனத்தில் और 15 वचन में हम देखते हैं कि उसका लंबाई जो है 300 हाथ है. அந்த பேழைக்கு 3 அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. उस जहाज के लिए 3 प्रकार का नाप दिया गया है. அது நீளம் 300 முழம், उसका लंबाई 300 हाथ, அதோட அகலம் 50 முழம், उसका चौड़ाई 50 हाथ, 30 முழம், उसकी ऊंचाई 30 हाथ, அது 3 தட்டுகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. और 3 खंड होके विभाजन है. கீழ் தட்டு, மிடில் தட்டு, மேல் தட்டு, पहली दूसरी और तीसरी खंडन, 3 அடுக்காக அது செய்யப்பட்டிருக்கிறது. और 3 स्तर से बना गया है. இந்த முழம் ஏறக்குறைய ஒரு முழத்துக்கு சுமார் 1.5 அடி உண்டாகிறது. एक हाथ कहने से 1.5 फीट है. एक हाथ कहने से 1.5 फीट है. அதான் 2 ஜான் பாருங்க, ஒரு ஜான் 9 இன்ச்சு, इसीलिए एक हाथ दिखने से 9 इंच है. அப்ப ஒரு முழம் போட்டா ஏறக்குறைய 1.5 அடி வரும். ஏறக்குறைய और इसीलिए एक हाथ कहने से 1.5 फुट है. ஏறக்குறைய 450 அடி நீளம். और उसका अर्थ है 450 उसका लंबाई. 450 அடி நீளத்தில் இருக்கு, பெரிய இடம். 450 फुट इतना लंबा वो है. முதலாவதாக அந்த 300 முழம் நீளம் என்கிறது. और 300 हाथ उसका लंबाई कहने से 100 பூரணத்தை குறிக்கிறது. इस 100 कहने से पूर्णता को दिखाता है. 100 என்றால் பூரணம். 100 कहने से पूर्णता. இந்த 300 என்பது 300 कहने से நம்முடைய தேவன் ஒன்றான மெய் தேவன். हमारा परमेश्वर एक सच्चा परमेश्वर है. யோவான் 17:3 வாசிக்கும்போது, யோவான் 17:3 में पढ़ते हैं, ஒன்றான மெய் தேவனாக உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாக இயேசு விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். एक ही परमेश्वर सच्चा परमेश्वर तुझा और तू भेजा हुआ यीशु को विश्वास करना ही अनंत जीवन है. நம்முடைய தேவன் ஒன்றானவர்தான், ஆனால் திருத்தவர். हमारा परमेश्वर एक ही है लेकिन वह तृत्व है. அவர் பிதா என்கிற ஸ்தானத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கினார். वो पिता के स्थान में सब कुछ बनाया. குமாரனுடைய ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் முதற் பேராக இருக்கிறார். और पुत्र के स्थान में रहते हुए सारी जगहों में पहला उठा है. பிதாவின் ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்துவராக இருக்கிறார். और पवित्र आत्मा के स्थान में रहते हुए सब कुछ वो नियंत्रण करते இந்த हैं. தேவன் தனித்தர் அல்ல, அவர் திருத்தவர். மூன்று ஆள் தத்துவம். ये परमेश्वर जो अकेला नहीं है, वो 3 व्यक्तित्व है. ஒரு பூர்ண பலம் உள்ளவர். वो संपूर्ण
सामर्थी है, பூர்ண வியாபி, वो सर्वव्यापी है, ஒரு பூர்ண கிருபுள்ளவர். वो संपूर्ण अनुग्रहकारी है. தேவன் எல்லாவற்றிலுமே பூரணம் உள்ளவர். परमेश्वर सारी बातों में सिद्ध या पूर्ण है. தேவனுக்குள் மூன்று தேவர்கள், மூன்று ஆள் தத்துவம் மறைந்திருக்கிறது. அதான் 300. और ये परमेश्वर में 3 तृत्व छिपा हुआ है, इसलिए वहाँ पर 300 कहा गया है. திருத்தவர் என்பதற்கு பாருங்க, வேதத்துல 3 வசனங்கள் ஆதாரம். परमेश्वर तृत्व है, इसके बारे में वचन शास्त्र में 3 प्रकार का आधार है. முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, पहले उत्पत्ति 1 अध्याय का 26वां वचन पढ़ने से, மனிதனை உண்டு பண்ணும்போது मनुष्य को रचने के समय में அங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? वो परमेश्वर क्या कहते? நாம் அவனை உண்டு பண்ணுவோமாக, हम उसको बनाएं, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் அவனை உண்டு பண்ணுவோமாக. अपने स्वरूप के अनुसार अपनी समानता में बनाएं. அப்போ நாம்ங்கிறது அது பன்மையில் இருக்கிறது. यहाँ पर जो हम कहा गया है वो बहुवचन में है. இப்ப சாதாரணமா நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் வருவேன்னு சொல்லுவேன். और साधारण तौर से मैं अगर एक जगह में जाना है तो मैं उनको कहूंगा मैं आऊंगा. எங்கூட ஒருவரோ 2 பேரோ அல்லது பலரோ வந்து என்ன சொல்லுவோம்? நாங்கள் வருவோம். लेकिन मेरे संग अगर एक जन 2 जन या बहुत जन आते हैं तो मैं क्या कहूंगा? हम आएंगे. அப்ப நாங்கள் வருவோம். उसका अर्थ है कि हम आएंगे. தேவன் ஒருவர் தாங்க சொல்லுகிறாரு. ஆனா நாங்கள் நம் செய்வோம்னால் 3 பேர், 3 ஆள் தத்துவம் ஒன்னதா இருக்கிறது. वहां पर परमेश्वर अकेले ऐसा कहता है, लेकिन हम बनाएंगे जो कहा गया है वहां पर 3 जन जुड़े हैं. அதே போல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரும்போது, उसी रीति से उत्पत्ति 11 अध्याय का 7वां वचन देखने से அங்கே பாஷைகள் பிரிக்கப்பட்ட பொழுது, वहां पर பாபேலில் பாஷை பிரிக்கப்பட்ட போது, बाबुल में जब भाषाओं का विभाजन हुआ, 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் இறங்கி போய் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் 7वां वचन में लिखा गया हम उतर के जाके, நாம் இறங்கி போய், हम उतर के जाएं. அங்கதான் பாஷையை வந்து தாறுமாறாக்கப்படுகிறது. और वहाँ ही भाषा में गड़बड़ी डाली गई है. அப்ப திருத்துவ தேவன் தான் அந்த பாஷையை தாறுமாறு செய்கிறார்கள். तृत्व परमेश्वर ही भाषा में गड़बड़ी डाला है. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரும்போது, यशायाह भविष्यद्वक्ता के किताब 6वां अध्याय का 8वां वचन पढ़ने से, அங்கே நமது காரியமா யார் போவார்கள்? हमारे लिए कौन जाएगा? அப்பதான் குமாரன் அங்க சொல்றாரு, நான் போகிறேன். और तभी वहाँ पर पुत्र कहता है कि मैं जाऊंगा. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவது பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனும் ஆலோசனை செய்துதான் பூமிக்கு இயேசு வருகிறார். यीशु मसीह पृथ्वी पर आना, पिता, पवित्र आत्मा और यीशु मसीह तीनों योजना बना के ही यीशु पृथ्वी पर आया है. காரியமாக யார் போகிறவர்கள்? हमारे काम के लिए कौन जाएगा? आंभ प्राण पाई किए जीवो? இதோ என்ன அனுப்பும், நான் அடியேன் போகிறேன். குமாரன் சொல்லுகிறார். पुत्र कहता है मैं यहाँ हूँ, तुम मुझे भेज. அவர் புறப்பட்டு வந்ததுதான் 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். और वो निकल के आना ही पहला तीमोथी की पत्री 3 का 6वां वचन में लिखा गया कि परमेश्वर देहधारी होके आया है. அவர் தேவனா இருந்தால் கிறிஸ்து என்னும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். वो परमेश्वर था लेकिन मसीह के शरीर में प्रकट हुआ. இந்த 300 மூலம்ங்கிறது திருத்துவத்தை விசுவாசிக்க வேண்டும். और 300 के जो कहा गया है उसका अर्थ है कि हम तृत्वत्व के ऊपर विश्वास करना चाहिए. ஞானஸ்நானம் எடுக்கிறது திருத்துவ தேவனுடைய நாமத்தினால் தான் எடுக்க வேண்டும். हम बपतिस्मा लेना भी तृत्व परमेश्वर के नाम से ही लेना चाहिए. கூட்டத்தார் இருக்கிறார்கள், एक झुंड के लोग हैं, உண்டு, पिता है, குமாரன் இருக்கிறார், குமாரனுடைய தாய் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். पुत्र तो है लेकिन पुत्र का माँ जो है वो ही मुख्य बोल के वो कहते हैं. பிள்ளையை பெற்றெடுக்கிற தாய் தான் தெய்வம் என்று சொல்லி ஒரு மனுஷிகமாக வந்து அதை பார்க்கிறார்கள். क्योंकि बच्चे को जन्म देने वाली माँ ही वो भगवान परमेश्वर कहते हुए मानव के हिसाब से वो देखते हैं. உலக பிறப்பை போல அல்ல தெய்வம் பிறந்தது. और संसार की रीति के अनुसार परमेश्वर नहीं जन्म हुआ. மரியாள் முக்கியமல்ல, இயேசுதான் முக்கியம் என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். मरियम मुख्य नहीं है बल्कि यीशु मुख्य है, बल्कि आज हम समझ लेने. அவர்கள் திருத்துவத்தை விசுவாசிப்பதில்லையே, वे तृत्व के ऊपर विश्वास नहीं करते. பரிசுத்த ஆவி இல்லை என்று அவர்கள் போதிக்கிறார்கள். और पवित्र आत्मा नहीं है बल्कि वो सिखाते हैं. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சபைகளிலும் ஆவியானவர் பிரவேசித்திருக்கிறார். लेकिन इन दिनों में उस प्रकार की कलीसिया में भी आत्मा परमेश्वर प्रवेश किया है. கூட்டத்தார் இருக்கிறார்கள், और एक और दल के लोग हैं, ஒருவரே தேவன் என்று, இன்றைக்கு பிதாதான் தேவன் என்று அவர் தொழுது கொண்டு வருகிறார்கள். केवल एक मात्र पिता ही परमेश्वर कहते हुए आज भी वो पिता का ही उपासना करते हैं. குமாரனை ஏற்றுக்கொள்வதில்லை, பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. वे पुत्र को भी ग्रहण नहीं करते, पवित्र आत्मा को भी मानते नहीं हैं. அதுவே துருபதேசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். और वो ही गलत उपदेश है बल्कि हम जान लेना है. அவருக்கு மகிமுண்டாகட்டும். परमेश्वर की महिमा. 300ங்கிறது நம்முடைய ஜீவியத்தில் திருத்துவத்தை அங்கீகரித்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். वो जो 300 कहा गया है वो हमारे जीवन में तृत्व के ऊपर विश्वास करना चाहिए, तृत्व को ग्रहण करने को दिखाता है. இரண்டாவதாக 50 முழம் அகலம். और दूसरा हम देखते हैं कि 50 हाथ उसका चौड़ाई. இந்த 50 முழத்துக்கு பல அர்த்தங்களை நாம் சொல்லலாம். ये 50 हाथ का कहीं अर्थ हम कह सकते हैं. 50 முழத்துக்கு பெந்தேகோஸ்தேங்கிறதான நாளை கொண்டு வந்து நாம் சேர்க்கிறோம். लेकिन ये 50 हाथ का ऊपर आधार हम पेंतिकोस्त का दिन को ठहराते हैं. இயேசு மரித்து प्रभु यीशु मसीह मर के பின்பு உயிர்த்தெழுந்த 40 நாள் சீசர்களோடு கூட நடமாடினார்.
तो दोबारा जी उठने के बाद 40 दिन तक जेलों के साथ चलता फिरता रहा। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். प्रेरितों का काम पहला अध्याय का 3रा अध्याय में इसके बारे में पढ़ते हैं। அவர் மரித்த பின்பு 40வது நாளில் பூமியை விட்டு பரலோகம் போகிறார். और वो मर के 40वें दिन में पृथ्वी को छोड़ के स्वर्गारोहण हुआ। அவர் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போய் 10வது நாளில் பரிசுத்தாவியை பூமிக்கு அனுப்பினார் என்று நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். और वो स्वर्गारोहण होने के बाद 10 दिन बीतने के बाद वो पवित्र आत्मा को भेजा बोलते हुए हमारे पूर्वज पवित्र लोगों के द्वारा हम सीखे हैं। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே என்ற நாள் என்பது இயேசுவுடைய மரணத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினதுதான் 50வது நாள். और प्रेरितों का काम 2रा अध्याय में जो पेंतिकोस्त का दिन कहा गया है, यीशु मसीह के मृत्यु के पश्चात 50वें दिन को पेंतिकोस्त का दिन बोल के कहा जाता है, जिसमें पवित्र आत्मा उतरा। என்பது பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறுவதை காட்டுகிறது. और 50 कहने से पेंतिकोस्त का दिन है, पवित्र आत्मा का अभिषेक हम पाने को दिखाता है। ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். अगर कोई जल के द्वारा आत्मा के द्वारा जन्म ना हुए तो परमेश्वर के राज्य को देख नहीं सकता। ஜலத்தினால் பிறப்பது தண்ணீர் ஞானஸ்நானம், ஆவினால் பிறப்பது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். नए सिरे से जन्म होना कहने से जल के द्वारा जन्म या बपतिस्मा लेने को दिखाता है, आत्मा के द्वारा जन्म कहने से पवित्र आत्मा का अभिषेक पाने को दिखाता है। அபிஷேகம் பெற்றால்தான் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு அவயவமாக இருக்க முடியும். पवित्र आत्मा का अभिषेक पाए हुए व्यक्ति ही नए नियम के कलीसिया में एक अंग होकर रह सकता है। பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால்தான் புதிய எருசலேமுக்கு போக முடியும். पवित्र आत्मा का अभिषेक पाने से ही नए यरूशलेम में जा सकते हैं, மனவாட்டி ஆவியின் மனவாட்டியாக இருக்கிறாள். क्योंकि दुल्हन जो है आत्मा और दुल्हन है। இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படியாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ये पवित्र आत्मा का अभिषेक को कैसे भी हम पा लेना चाहिए। எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிற கரங்களை உயர்த்துங்கள், வலது கரத்தை உயர்த்துங்கள். यहाँ पर बैठे हुए कितने जन अभिषेक पाए हो, अपना दाहिना हाथ उठाओ देखें। கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் முதற்கொண்டு. थोड़े लोग ही दिखाई देते हैं, बच्चों से आरंभ करके सभी लोग हम पा लेना चाहिए। பரிசுத்தாவின் அபிஷேகங்கிறது பரலோகத்தின் ஒரு ஒரு அந்த பரலோகத்தின் அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்கக்கூடிய ஒரு வாசல். पवित्र आत्मा का अभिषेक कहने से स्वर्गीय आशीषों को चखने का एक अनुभव है। பரலோக அபிஷேகத்தை பெற்றால் பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் ருசிக்க முடியும். और अभिषेक पाने से स्वर्ग का आनंद को हम चख सकते हैं। இதை பெறுவதற்கு 5 வழி இருக்கிறது. और उसको पाने के लिए 5 पहलू है। நீங்கள் கையாண்டால் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். अगर उसको आप पालन करोगे तो ना किसी रीति से आप अभिषेक पा सकते हो। முதலாவதாக ஞானஸ்நானம். सबसे पहला विषय बपतिस्मा लेना। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். प्रेरितों का काम 2रा अध्याय का 38वां वचन में पढ़ते हैं। மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். मन फिरा के बपतिस्मा लोगे तो तुम पवित्र आत्मा का वरदान पाओगे। இரண்டாவதாக காத்திருந்து. दूसरा बाट चोसते हुए। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது प्रेरितों का काम पहला अध्याय का 13 वचन पढ़ने से அவர்கள் 10 நாட்களாக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். वो 10 दिन तक वहां पर बाट चोते रहे। எசேயா 40ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். और एशिया 40 का 29वां वचन हम पढ़ते हैं, जो यहोवा के लिए बाट चोते वो नया बल को पाएंगे। நம்முடைய சபையில காத்திருப்பு கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. इसीलिए हमारी कलीसिया में बाट चोने वाली सभा बोल के एक सभा है। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தான் காத்திருப்பு கூட்டம். पवित्र आत्मा का अभिषेक पाने के लिए ही बाट चोने वाली सभा है। பெறாதவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். अभिषेक ना पाए हुए लोग अभिषेक पाने हैं। அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த பலன்ல வளர்ந்து முன்னுக்கு போக வேண்டும். अभिषेक पाए हुए लोग उस बल को पाते हुए और भी आगे बढ़ते जाना चाहिए। ஒரு வார காத்திருப்பு கூட்டத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டால் அடுத்த வாரம் முழுதும் உங்களுடைய ஜீவியத்துல ஜெயம் இருக்காது. अगर एक दिन एक हफ्ता बाट चोने वाली सभा को नहीं आओगे, रोक दो, कट कर दोगे तो अगला हफ्ता पूरा आपके लिए बल नहीं रहेगा, தோல்வியாய் போய்விடும். आपका जीवन पराजय होकर बदल जाएगा। அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லா காத்து கூட்டத்திலிருந்து பங்கு பெற வேண்டும். अभिषेक पाए हुए लोग सारे बाट चोने वाली सभा में आके शामिल होना है। மூன்றாவதாக கீழ்ப்படிதல். और तीसरा विषय है आज्ञा मानने के जरिए। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் प्रेरितों का काम 5वां अध्याय का 32वां वचन में கீழ்ப்படியவர்களுக்கு தந்தளின பரிசுத்தாவி. जो आज्ञा मानते हैं उनको तो पवित्र आत्मा का अभिषेक देता है। சத்தியத்துக்கு வசனத்துக்கும் பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். जो सच्चाई के लिए पवित्र लोगों के लिए और वचन को भी हम आज्ञा पालना चाहिए। நான்காவதாக கேட்க வேண்டும். और चौथा विषय हम मांगना चाहिए। கேட்கிற எவனும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். लूका 11 का 13 में हम पढ़ते हैं, जितने जन मांगते हैं वे सब पवित्र आत्मा का अभिषेक पाएंगे। போது ஆண்டவரத்தில் அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். सर्वदा हम प्रभु से अभिषेक मांगते रहना चाहिए। अनेகர் பிரயாணத்தில் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். कुछ लोग यात्रा करते समय में अभिषेक पाए हैं। வேலை செய்து கொண்டிருக்கும்போது அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். और कुछ लोग काम करते रहने के समय में अभिषेक पाए हैं। தேவன் அதிசயமானவர், அதிசயத்தை விளங்க செய்கிறார். परमेश्वर आश्चर्यनीय है, वो
आश्चर्य का काम करेगा। கடைசியாக விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். और आखिरी पांचवा विषय है विश्वास के जरिए हम पाते हैं। யோவான் 7 அதிகாரத்துடைய 38 39 வசனத்தில் படிக்கும்போது यूहन्ना 7 का 37 और 38 वचन पढ़ने से விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் ஓடும். जो कोई मुझ पर विश्वास करेगा उसके हृदय में से जीवन की नदी जल की नदियां बहेगी। தாங்கள் அடைய போக ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. वो प्राप्त करने के लिए जाने वाले आत्मा के बारे में उसने ऐसा कहा बोल के लिखा गया है। இயேசு என்ன விசுவாசிப்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். और यीशु என்ன அபிஷேகிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். यीशु मुझे अभिषेक करेगा, इस बात को हम विश्वास करना चाहिए। விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமாக தேவன் ஒரு நாள் உன் அபிஷேகம் பண்ணுவார். यदि आप विश्वास के साथ रहेंगे तो निश्चित रूप से प्रभु एक दिन आपको अभिषेक करेगा। உன் அபிஷேகம் பண்ணி அவருடைய பிள்ளை அவருடைய புத்திரனாய் உன்னை மாற்றிக் கொள்வார். निश्चित रूप से वो अभिषेक करते हुए अपना पुत्र करके तुम्हें बदल देगा। கடைசியாக அந்த பேழையுடைய உயரம் 30 முழம். और आखिरी में हम देखते हैं वो जहाज का ऊंचाई जो है 30 हाथ है। இந்த 30 முழம் என்பது கிறிஸ்து நிறைவான வளர்ச்சி. और ये 30 हाथ कहने से मसीह की पूर्ण ढील ढोल को दिखाता है। லூக்கா 3 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது लूका 3 का 23 वचन में पढ़ते हैं। இயேசு ஞானஸ்நானம் இருக்கும் பொழுது 30 வயதாக நிறைந்திருந்தார். और यीशु मसीह बपतिस्मा लेने के समय में वो 30 उम्र का था। அப்படியான அந்த 30ங்கிறதான லக்கம் நாம் ஞானஸ்நானம் பெறும்போது நமக்கு உண்டாகிறது. और ऐसा है तो वो 30 का जो अंक का लक्ष्य है हम बपतिस्मा लेने के समय में हमें मिल பேழையாக மாற்றப்பட வேண்டும். 30 முழம் வர வேண்டும். நாம் கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கதான் வேண்டும். हम जहाजों के बदलना है, हम उसकी ऊंचाई में आना है तो 30 हाथ होना है तो निश्चित रूप से हमें बपतिस्मा लेना ही है। நான் ஞானஸ்நானம் எவ்விதமாக நாம் எடுக்க வேண்டும். हम बपतिस्मा कैसे लेना चाहिए? சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் கொடுக்கிறேன். कुछ मुख्य पॉइंट्स को मैं दूंगा। ஞானஸ்நானத்துக்கு 5 பாயிண்ட் நான் கொடுக்கிறேன். बपतिस्मा के लिए 5 पॉइंट्स में दूंगा। ஞானஸ்நானத்துடைய தகுதி முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும். बपतिस्मा का योग्यता सबसे पहले मन फिराना है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 38 வசனத்தில் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கள் என்று போதிக்கிறார். और प्रेरितों का काम 2 अध्याय का 38 वचन में वो ये सिखाते हैं कि मन फिरा के बपतिस्मा लो। மனம் திரும்பாமலே பலர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். लेकिन इन दिनों में कहीं लोग मन फिराए बिना ही बपतिस्मा ले लेते हैं। திரும்புதலை பற்றி அறிவில்லாத பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். और मन फिरावट के बारे में कुछ समझ भी नहीं रहता, ऐसे बच्चों को बपतिस्मा दिला देते हैं। பரலோக சட்டம் அங்கீகரிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் மனம் திரும்பி பாவங்களை விட்டு பாவ உணர்வு அடைந்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். स्वर्ग राज्य में अगर जाना है, स्वर्ग राज्य साम्राज्य का हमें पाना है तो हम मन फिरा के सच्चाई को समझते हुए हम बपतिस्मा लेना चाहिए। அவங்களை அறிக்கிட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். और दूसरा विषय उसकी योग्यता यह है कि हमारे पापों को मान लेते हुए हम बपतिस्मा लेना चाहिए। 3 அதிகாரம் 6 வசனத்தில் அங்கே பாவங்களை அறிக்கிட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். मत्ती 2 अध्याय 6 वचन में हम देखते हैं कि वहाँ वो पाप को मान लेते हैं, उसके बाद बपतिस्मा लेते हैं। मत्ती 2:6 रे देखो सामान्य पाप को स्वीकार करी बपतिस्मा ले। பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். पाप का बोध पाते हुए, पाप को इकरार करते हुए, छोड़ते हुए हम बपतिस्मा लेना चाहिए। மூன்றாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் எடுக்க வேண்டும். और तीसरा विषय हम विश्वास करते हुए बपतिस्मा लेना है। 16 வாசிக்கும்போது मार्क 16 का 16 में पढ़ने से விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். विश्वास करते हुए बपतिस्मा जो लेगा उसका उद्धार होगा। விசுவாசத்தோடு கூட இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுவேன் என்கிறதான பாவம் மன்னிக்கப்படும் என்று விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெற வேண்டும். विश्वास के जरिए यीशु के लहू से मैं धोया जाता हूँ, मेरे पाप की क्षमा होता है, इस विश्वास के साथ बपतिस्मा लेना चाहिए। அடுத்து திருத்த தேவனுடைய நாமத்தில் தான் எடுக்க வேண்டும். और उसके बाद यह है कि हम तृतीय परमेश्वर के नाम से बपतिस्मा लेना है। 28 அதிகாரம் 19 வசனத்தில் படிக்கும்போது मत्ती 28 का 19 वचन पढ़ने से பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுக்கு ஞானஸ்நானம் மூழ்கி தான் எடுக்க வேண்டும். पिता और पुत्र पवित्र आत्मा के नाम से डूब के हम बपतिस्मा लेना चाहिए। இப்போ ஞானஸ்நானம் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை. छिड़का हुआ जो बपतिस्मा है स्वर्ग राज्य ग्रहण नहीं करता। குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி எடுக்க வேண்டும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम डूब के बपतिस्मा लेना चाहिए। மூழ்கி எடுக்க வேண்டும். क्यों हम डूब के बपतिस्मा लेना है? ஒரு அடக்கம் ஞானஸ்நானம் ஒரு பிறப்பு. बपतिस्मा कहने से एक दफना जाना है और बपतिस्मा कहने से एक जन्म भी है। பிடிச்சு ஒரு முக்கு தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறார்கள், மூழ்கி எடுக்கிறார்கள். इसीलिए देखिए बपतिस्मा देने के समय में उनको ऐसे पकड़ के उनको पानी में ऐसे डुबाते हुए पीछे से उसको फिर उठाते हैं। தண்ணிக்குள்ள முக்கும் போது அடக்க செய்றோம். पानी के अंदर डुबाने के समय हम उनको दफन कर देते हैं। தண்ணியை விட்டு வெளியே வருவது ஒரு புதிய மனுஷன், புதிய பிறவி. और पानी से बाहर निकालने के से एक नया जन्म है, नया मनुष्य निकलते हैं। ஞானஸ்நானம் பழைய மனிதன் அடக்க செய்யப்பட்டு புதிய மனிதன் பிறப்பது, நீதியின் மனிதன் பிறப்பது. और बपतिस्मा कहने से पुराने मनुष्य को दफन कर देना है और नए मनुष्य में जन्म लेना है। ஞானஸ்நானம் எடுக்குது மாத்திரமல்ல, கொடுக்கிறவங்களும் இருக்க வேண்டும். और उतना ही नहीं, बपतिस्मा लेना ही नहीं बल्कि बपतिस्मा देने वाले भी होना चाहिए। சிலர் அவங்களுக்கே ஞானஸ்நானம்
ஞானஸ்நானம் கொடுத்துக் கொள்கிறார்கள். और कुछ लोग खुद खुद अपने आप को बपतिस्मा दे देते हैं. அவர் அப்படி செய்திருக்கிறார். एक जन ने सही किया. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் மூழ்கி எழுந்திருக்கிறார். और मैं पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लेता हूँ बोल के पानी में से डुबकी उठा. இயேசுவை யோவான் கையில ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். यीशु मसीह को देखिए वो यूहन्ना के हाथ से बपतिस्मा लिया है. தான் அங்கே மத்தேயு 28:19 வாசிக்கும் போது அந்த வசனத்தை மறுபக்கத்தில் திருப்பும் பொழுது அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். इसलिए मत्ती 28 का 19वां वचन को हम अलग तौर से पलट के देखेंगे तो वहां पर लिखा गया है कि अभिषेक पाए हुए सेवकों के हाथ से हम बपतिस्मा लेना है. அபிஷேகம் பெற்றவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்படும். पवित्र आत्मा का अभिषेक पाए हुए व्यक्ति अगर बपतिस्मा देता है तो वो बपतिस्मा ग्रहण योग्य है. ஒருவேளை ஞானஸ்நானம் பலரும் பல இடங்கள் எடுத்திருக்கலாம். ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள் அபிஷேகம் பெறாதிருந்தால் அது சரியான ஞானஸ்நானம் கிடையாது. हो सकता है कहीं लोग कहीं जगहों में बपतिस्मा लिए होंगे लेकिन अगर जो बपतिस्मा दिए वो अभिषेक पाए बिना दिखाई देते हैं तो वो सही बपतिस्मा नहीं है. ஞானஸ்நானம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். अगर आपका बपतिस्मा आप लिए हुए बपतिस्मा ग्रहण योग्य होना है तो आपको जो अभिषेक जो बपतिस्मा दिए वो अभिषेक पाए हुए होना चाहिए. இந்த பேழைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயரத்தின் அளவு 30 முழம். और यही है इस जहाज को दिया ऊंचाई का नाप जो है कि 30 हाथ है. நம்முடைய கால்களை முடக்குவோம், கண்களை மூடுவோம். आइए हम सब हमारे घुटनों को मोड़ ले, हमारी आंखों को बंद करें. நம்ம நேசித்து இந்த நாட்கள் இந்த சத்தியங்களை நமக்கு தந்து கொண்டு வருகிறார். परमेश्वर हमसे प्रेम करते हुए इन दिनों में इस प्रकार का सच्चाई हमें देता जा रहा है. நாம் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். हम सब परमेश्वर के द्वारा चुने हुए हैं. ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். अनंत जीवन के लिए ठहराए गए हैं. நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். नित्य विवाह के लिए हम ठहराए गए हैं. அதற்காக தான் நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்தார். और उसी के लिए परमेश्वर ने हमें मन फिराव दिया है. ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய செய்தார். इसीलिए परमेश्वर हमें बपतिस्मा की आज्ञाकारी होने के लिए सहायता किया. சுத்தாவினால் நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். और इसीलिए पवित्र आत्मा का अभिषेक से हमें अभिषेक किया है. நம்ம அபிஷேகித்த தேவனுக்குள் கொஞ்ச நேரம் கழிகுறுவோம். हमें अभिषेक करने वाला परमेश्वर में थोड़ी देर हम मग्न हो जाएं. தேவனுடைய அபிஷேகம் பண்ணினார் அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் அனுபவிக்க வேண்டும். परमेश्वर तुझे अभिषेक किया है थोड़ी देर उस आनंद को तो अनुभव करना चाहिए. தேவன் நம்முடைய மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे बीच में वास कर रहा है. நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். हम सबों को जिलाने के लिए हमारे बीच में मंडला रहा है. அவர் ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜீவனையும் பலனையும் அளிக்கிறார். वो जीवित परमेश्वर हमें जीवन और बल दे रहा है. ஒரு தேவனுடைய வல்லமையினால ஜீவனடைவோமாக. सभी परमेश्वर की सामर्थ के जरिए जीवन को पाले. पवित्र आत्मा दियो प्रभु, दियो प्रभु, दियो प्रभु. पवित्र आत्मा दियो प्रभु अद्य शताब्दी परी. पवित्र आत्मा दियो प्रभु, दियो प्रभु, दियो प्रभु. पवित्र आत्मा दियो प्रभु अद्य शताब्दी परी. पवित्र आत्मा दियो प्रभु, दियो दियो प्रभु, दियो दियो प्रभु. पवित्र आत्मा दियो प्रभु अद्य शताब्दी परी. पवित्र आत्मा दियो प्रभु, दियो प्रभु, दियो प्रभु. पवित्र आत्मा दियो प्रभु अद्य शताब्दी परी. पवित्र आत्मा दियो मंखरा. पवित्र शडवलो वरवलो रिबलो खरवलो वरवलो दरवलो दरो. रिबलो शडवलो वरवलो दरवलो दरो. நம்முடைய தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर गमनागमन करुछंती. தேவன் உலாவி அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर गमनागमन करे अभिषेक करुछंती. புதிதாக பலரை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். नूतन भावे किछि लोकମାନଙ୍କୁ अभिषेक करुछंती. தேவனுடைய பிள்ளையை நீ நீண்ட காலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். परमेश्वर का संतान दीर्घ दिन धरि तुम्हें पवित्र आत्मा का अभिषेक मांगो अच्छा. இதோ தேவன் உனக்கு பதில் கொடுக்கிறார். देखो आज प्रभु तुमको उत्तर दो. இதோ தேவன் உனக்கு பதில் கொடுக்கிறார். परमेश्वर
கர்த்தர் நம்முடைய கூட்டத்தை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रभु हमारे सभा को आशीर्वाद करने तेरे धन्यवाद करीबा. ईश्वी सोदरे दोदरे 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 நமக்கு தந்த எல்லா சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். अम्मानुको देथवा सकल सत्यता निमंते धन्यवाद करीबा. ईश्वी सोदरे दोदरे 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 கேட்ட சத்தியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை நடப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सुनिथिवा सत्यता प्रत्येकଙ୍କ जीवनरे कार्य साधन करीबा निमंते धन्यवाद करीबा. ஸ்தோத்திர தோத்திர 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 தோத்திரம் நாம் நித்திய ஜீவன் அடைந்து நித்திய விவாகத்திலே போய் நிற்க வேண்டும். आम्हाला अनंत जीवन प्राप्त ही अनंत विवाह रे ठिया हवा उचित. கர்த்தர் நியமித்துக் கொண்டிருக்கிறார் நம்மை. परमेश्वर मन को नियुक्त करी अछंती. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். समस्त समर्पण करी धन्यवाद करीबा. യേശുവേ സ്തോത്ര ദോത്ര 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 നമ്മുടെ എല്ലാ തുതിഗണ മഹിമ ത്രിയേക ദേവനിಗೆ കൊടുத்து സ്തോത്രം பண்ணுவோம். अमन को सकल स्तुति गौरव संभ्रम तुत्य परमेश्वर को दे धन्यवाद करीबा. യേശുവേ സ്തോത്ര ദോത്ര 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 इसलिए हम भी जीवन प्राप्त कर कर दूसरे लोगों को भी प्रयोजनकार बन जाने के लिए प्रार्थना करते हैं. आए हुआ हमारा विश्वास लोगों सबको रखवाली कर आश्रित कर पवित्र आत्मा पाने के लिए मदद किया. धन्यवाद. प्रभु के सामर्थ्य से भरने के लिए सहायता किया. प्रभु हरेक दिल में पवित्र वचन के द्वारा बात किया. धन्यवाद. ऐसे प्रभु जी वचन के अनुसार जीवन बिताकर प्रभु का आगमन में दिखाई पड़ने के लिए सबको मदद कर. बीमारी लोगों के लिए चंगाई दिया. धन्यवाद. प्रभु का वचन कभी नहीं बदलेगा. यीशु कभी नहीं बदलेगा. यीशु जीवित है. यीशु चंगाई देने वाला. यीशु हमको आनंद जीवन में लेके जाएगा. आनंद आशीष, आनंद खुशी, आनंद परमेश्वर के लिए जीवन बिताने के लिए अरे को तो मजबूत कर दिया. धन्यवाद. अपनी भाषा मेरे साथ लोगों रखवाली कर आशीष कर. संध्याकाल आराधना बोझ उठा के चला दे. आशीष कर. यीशु मसीह के नाम से मांगते हैं. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் பாதுகாவலும் அவரை சந்திக்கும் நாள் பரியந்தமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.